ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ. திருக்கண்டேன் மற்றும் நம்பெருமாள் சத்சங்கம் இது ரெண்டும் சேர்ந்து ஒவ்வொரு உபன்யாசமாக நடந்துட்டு வருது. அந்த உபன்யாச சீரீஸில் இப்போ இன்றைக்கி வந்தே விட்டல் ரக்மாயி அப்படின்ற உபன்யாசம் இங்கே திருவல்லிக்கேணி பாண்டுரங்கன் சன்னதியில் ஸ்ரீமதி ரங்கப்பிரியா ஆனந்த் இப்போ ஆரம்பிக்க போகிறார். ஸோ அதோடைய உபன்யாசத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். 4 நாட்கள் தொடர்ந்து இந்த உபன்யாசம் இருக்க போகிறது. ஒவ்வொரு இதுவாக பெருமாளுடைய சரித்திரத்தை, இந்த விட்டலனுடைய சரித்திரத்தை நம்ம இங்கே கேட்குறதுக்கு இருக்கோம். இன்னொரு 1 நிமிஷத்தில் உபன்யாசம் ஆரம்பிக்கும். இப்போது ஸ்ரீமதி ரங்கப்பிரியா ஆனந்த் அவர்கள் உபன்யாசத்தை ஆரம்பிக்க போகிறார். லக்ஷ்மி சகிதமாக அடிக்கோடு இருப்பன், ரொம்ப அற்புதமான ஒரு சொரூபம் உடையவன், சகல புருஷார்த்தங்களும் நிரம்பியிருக்கக்கூடிய அந்த பாண்டவனை தொடர்ந்து 4 நாட்கள் இன்று முதல் தொடர்ந்து நாம் அனுபவித்திருக்கோம். அவனை பற்றி எத்தனையோ பக்தாக்கள் அபங்க முறையில் பாண்டிருக்கா. நம்ம நாட்களில் நாம சங்கீதம் பஜன் அப்படின்னு சொல்றோம். மராட்டியில் அதுக்கு அபங்கங்கள்னு பேரு. இல்லை நிறைய மகான்கள் பாடியிருக்கா. அதுல முக்கியமா அனுபவிக்கிறது எம்பெருமானுடைய ரூபத்தை ரொம்ப அற்புதமா சந்த் ஞானேஸ்வர் அப்படிங்கிற ஒரு மகான் அனுபவிச்சிருக்கார். அவர் பாடின அபங்கத்துல ரூபபகராலோசனின்னு ஒரு அற்புதமான ஒரு அபங்கம் வருது. அதுல அவர் பதிவிடுறார், பகுதா சுகிருதாட்சி ஜோடி அப்படின்னு ஒரு பதம். பகுதா சுகிருதாட்சி ஜோடின்னு சொன்னா ரொம்ப புண்ணியம் செய்ததுனால்தான் அந்த எம்பெருமானவன் தரிசிக்கவே முடியும். பகுதா சுகிருதாட்சி ஜோடி மாணவி விட்டலி ஆவடிங்கிற அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னு கேட்டா, ரொம்ப புண்ணியம் பண்ணினவா சத்சங்கத்தில் சேர போறா. சத்சங்கம்னு சொன்னா சாதுக்கள் இணைந்து இருக்கக்கூடிய சத்சங்கம். நிறைய பக்தாக்கள், சாதகர்கள், ஆச்சாரிய பூஜைகள், மகான்கள் எல்லாம் ஒன்று திரண்டு ஒரே இடத்துல போனதுனால அந்த சத்சங்கம்னு சொல்லப்படும். அந்த மாதிரியான ஒரு சத்சங்கம் ஒருத்தருக்கு ஏற்படணும்னு சொன்னா அது எம்பெருமானுடைய கிருபை இருக்கணும், விராட்டு கிருபை இருக்கணும், அதை தாண்டி ஆச்சாரிய கிருபை இருக்கணும். அந்த மாதிரிதான் சத்சங்கம் எப்ப கிடைக்கும்னு கேட்டா, அவ நிறைய புண்ணியம் பண்ணினவாளா இருந்தா சத்சங்கத்துல சேருவா. அதனால அந்த அபங்கத்துல சொல்றச்சே ரூபபகரா லோசனி அப்படின்ற ரூபம் அற்புதமா இருக்கு. சௌந்தர்ய வழியாக ரகுமாய் எழுந்து இருக்கா. அவ 2 பேர் எப்படி பண்டர்பூருக்கு சேர்றா அப்படிங்கிறத நாம ஒரு பக்தனுடைய சரித்திரத்தை அனுபவிக்கிறதே அதையும் சேர்ந்து நாம அனுபவிக்கிறோம். அதனால பகுதா சுகிருதாட்சி ஜோடி மனைவி விட்டலி ஆவடின்னு சொன்னாலும் அந்த மாதிரி சத்சங்கத்துல நம்ம சேரணும்னா முதல்ல நம்ம நிறைய புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த புண்ணியம் பாவம்ங்கிறது 2 கர்மாக்கள். ஒருத்தர் இந்த பூமியில பிறக்க வைக்கிறதுக்கு உண்டான பிராதானிய ஒரு காரணமா இருக்கு. இந்த அழிய ஆச்சாரிய சாதிக்கிறதே சொல்லுவார், உபதேசம் கொடுக்கறது. இந்த புண்ணியம் பாவம் அப்படிங்கிறது 2 சங்கரியாட்டம் இருக்கு. புண்ணியம் அப்படின்னு சொன்னாக்க தங்க சங்கரியா இருக்கு, இதே பாவம்னு சொன்னா இரும்பு சங்கரியாட்டம் இருக்கு. 2 சங்கிலியாலையும் விழுக்கப்படுறது யாருன்னு கேட்டா
அவ சரீரத்துக்குள்ள உடம்புக்குள்ள இருக்கிற ஆத்மா. நான் ரொம்ப ஆத்மா விசாரம் பண்ண விரும்பல, இருந்தாலும் சுருக்கமா ஆத்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாத புலப்படாத ஒரு விஷயம். ஏதோ நான் இன்னைக்கு உட்காந்து ஒரு மைக்ரோஸ்கோப் எடுத்தேன், அதுல ஏதோ ஸ்கேன்லாம் பண்ணி பார்க்குறேன், டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்னு சொல்றோம். இப்போ உடம்புல ஏதாவது வியாதி வந்ததுன்னா ஒன்னா ரத்தத்தை கொடுத்துருவோம், பிளட் டெஸ்ட் பண்ணி பார்த்துடுறோம் அப்படின்றா. இன்னும் மிஞ்சி போனா இல்ல நாங்க இந்த இது எதனால வந்தது, எப்படி வந்தது, யாருக்கிட்டேருந்து வந்ததுன்னு தெரியலன்னா ஒரு ஜெனட்டிக் டெஸ்ட் ஒன்று பண்ணிடுவா. போறோம், அந்த டெஸ்ட் நீங்க கொடுத்தா ரிப்போர்ட் வரதுக்கே 10-15 நாள் ஆயிடும். அதுக்குள்ள அவர் இருப்பதா மாட்டாரான்னு யாரும் சொல்ல முடியாது. ஆனா இந்த ஜெனட்டிக் டெஸ்ட் எல்லாம் நிறைய இப்ப டெஸ்ட் எல்லாம் நிறைய வந்துருக்கு. இந்த ரத்த சிகிச்சைக்கு எப்படி நம்ம போறோம், ஒரு லேபுக்கு போறோம், அந்த லேபுக்கு போய் பிளட்டை கொடுக்குறோம், அவங்க உடனே டெஸ்ட் பண்ணி கொடுத்துடுறா. அது 24 மணி நேரமோ 48 மணி நேரமோ சரியா, அந்த லேபுக்கு போட்டு அவன் டெஸ்ட் பண்ணி கொடுத்துடுறா. நம்ம அந்த எந்த ரீசனுக்கு அந்த டெஸ்ட் கொடுக்குறோமோ அது இருக்கோமா என்ன தெரிஞ்சு போயிடுறது. ஆனா ஆத்மாக்கு அந்த மாதிரி டெஸ்ட் எல்லாம் கிடையாது. நான் ஏதோ இந்த சரீரத்தை இந்த உடம்ப நான் 4 தடவை கட்டினேன் சார், கட்டின உடனே உள்ள ஆத்மா இருக்கா இல்லைன்னு தெரிஞ்சு போயிடலாம் அப்படியெல்லாம் தெரியாது. ஆத்மாங்கிறது கண்ணுக்கு தெரியாத விஷயம். முதல்ல கண்ணுக்கு தெரியாத நிறைய விஷயங்கள் இருக்கும். ரகுபிரியா சுவாமி ஒருத்தர் எழுதி இருக்காரு, ரொம்ப காலத்துக்கு முன்னாடி ஒரு மகான். அவரை சொல்றச்சு ஒரு உதாரணம் சொல்லுவா. என்னன்னா அவர் ஆத்மாவுக்கு அந்த உதாரணத்தை காண்பிப்பார். என்ன ஒரு எக்ஸாம்பிள் காண்பிப்பாருன்னா, இப்போ ஒரு ஊர்ல ஒரு குளம் ஒண்ணு இருக்கு சரியா, ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. இப்ப இங்க பார்த்தோம்னா நம்ம இருக்கிறது பிருந்தாவன கஷேத்திரம். அழகா இங்க ஒரு புஷ்கரணி பாக்ஷாரதி கோயிலுக்கு நேர எதிர்க்க ஒரு குளம் ஒண்ணு இருக்கு. எல்லாரும் அந்த குளத்தை சேர்த்துட்டு போயிடும் சரியா. ஒரு குளம் ஆட்டம் ஒண்ணு இருக்கு, அதுல தண்ணி இருக்கு. அந்த தண்ணீர்ல பாக்டீரியா ஏதோ ஒண்ணு இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த பாக்டீரியா இருக்கா இல்ல எப்படி தெரியும்? யாரோ ஒரு 4 பேர் அந்த தண்ணீரை பருகிறதுக்கு அப்புறம் தானே தெரியும். நம்ம பருகிட்டு அதனால 4 நாள் லூஸ் மோஷன் ஆச்சு, 4 நாள் வாந்தி எடுத்தா, ஜுரம் வந்தது அப்படின்னு சொன்னா, இந்த மாதிரி ஏதாவது சிம்டம்ஸ் சொன்னாதான் நீங்க போய் அந்த தண்ணீரால நான் டெஸ்டே பண்ண போறேன். இல்லைன்னு யாரும் கண்டுபிடிக்க போறது இல்லையே சார். நான் வெளில ஒன்றும் வாங்கி சாப்பாடு ரொம்ப அதுக்கு வாய்ப்பு இல்லை. இப்ப அந்த பட்சத்தை என்ன பண்றோம், நேர போய் எங்கேயிருந்து தண்ணி வருது, அங்க இருக்கிற தண்ணியெல்லாம் சாப்பிடா, அப்ப அந்த தண்ணியை டெஸ்ட் பண்ணும்போது எப்ப சொல்றோம், அந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி பேருக்கு அதே சிம்டம் இருக்கு, அதே அறிகுறி இருந்தா தான் சொல்லுவோம். ஒருத்தர் 2 பேர் இருந்தா சுவாமி உங்க ஊர்ல ஜனம் தெரியல முதல்ல வந்துருவாங்க இல்லையா. இது ஒரு ஊர் இருக்கு, அந்த ஊர்ல பாதி பேர் இப்ப உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்க. அப்ப இதுதான் காரணம். அவங்க டெஸ்ட் பண்ணி தானே கண்டுபிடிக்கிறா. ஜலத்தை அப்படியே நீங்க லாபுக்கு அனுப்புற, லாபுக்கு போயிட்டு சரி இதுல இந்த பாக்டீரியா இருக்கு சார், கண்ணுக்கு தெரியலையே. பாக்டீரியா இருக்கு தெரிஞ்சா கண்ணுக்கு தெரிய விஷயமா இருந்தா நம்ம அதை அறிவிக்கவே மாட்டோம், அப்படியே விட்டுருப்போம் சாப்பிடாம. எதுவுமே இருக்கட்டும். அந்த மாதிரி ஒரு ஆத்மா அப்படிங்கிறது இந்த உடம்புக்குள்ள இருக்கிறது எப்ப தெரியும், யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியாது. அட்லீஸ்ட் அந்த குடல்ல இருக்கிற தண்ணீர பிரச்சனை இருக்குங்கிறது டெஸ்டிங் கொடுத்தப்பறமா தெரிஞ்சிருக்கும். ஒரு 10-15 நாள் ஆகும், 1 மாசம் ஆகும், எத்தனை நாள் தான் ஆட்டம் கண்டுபிடிச்சிட முடியாது. அந்த இடத்துல ஓகே பாக்டீரியா இருக்கு சார், அதை கிளீன் பண்ணுங்க, ப்ளீச்சிங் பவுடர் போடுங்க, குளோரின் போடுங்க, ஏதோ ஒன்று போடுறேன், அதை சரி பண்ணி கூப்பிடுறேன், கார்பரேஷனை கூப்பிடுறேன், ஏதோ ஒன்று பண்ணுறது இல்லையா. இப்ப இந்த உடம்பு இருக்கு, இது உடம்புக்குள்ள ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு, உங்களுக்கு தெரியுமா? யாருக்கா தெரியுமான்னு கேட்டா என் கண்ணுக்கு தெரியாது. சரி ஏதாவது வாங்க சார் லேபுக்கு போய் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாமா? டெஸ்ட் பண்றதுக்கான விஷயமா இருக்கு, பரீட்சிச்சு பார்க்க வேண்டிய விஷயமா இருக்கு. அனுமானத்துலலாம் ஆத்மா இருக்குன்னு சொல்ல முடியாது. அதுதான் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். யாரோ ஒருத்தர் ஆத்மா இருக்குன்னு சொன்னா நம்பிடுவோமா? நம்ப மாட்டோமோ இல்லையா? இப்ப எப்ப ஆத்மா இருக்குன்னு சொல்லுவோம், சரி இப்ப நான் சர்க்கரை இனிக்கிறதுன்னு சொல்றேன் சார், சர்க்கரை இனிக்கிறதுன்னு சொல்றேன், நான் நம்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவாடா? மாட்டோம். சர்க்கரை இனிக்கிறதுன்னு சொன்னா எந்த கடையில் வேணாம், ரேஷன் சர்க்கரையே அது வேறதான் கடையில் வாங்கினால என்ன இம்போர்ட்டட் ப்ராடக்டா எக்ஸ்போர்ட் என்ன ஏதுங்கிறத பார்த்துட்டு அந்த சர்க்கரையை நம்ம வாங்கி நம்ம சாப்பிட்டு பார்த்துட்டு நமக்கு இனிச்சாதான் இருக்கிறது. நீங்க ஏதோ அந்த சர்க்கரை நல்லா இருக்கு சொன்ன நான் வாங்கினேன்,
பண்ணிடுறது இல்லை இல்லையா? இந்த மாதிரி ஆத்மா இருக்கான் பகவான் இருக்கான் உள்ள அப்படின்னு சொன்னா அது ஏதோ நான் வந்து சொல்றேங்கிறதுக்காக நீங்க நம்ப போறது இல்லை. உங்களுக்கா அது தோணணும். எதை வச்சு நம்புவோம் அப்படின்னா நமக்கு பேசிஸ் பிரமாணம் எதை சொல்றோம் அப்படின்னா அவங்களோட ஆச்சாரியர்கள் மகான்கள் சொன்ன வழி. இப்ப சமத்து துக்காராம இருக்கார், அவர் சொல்றாரு போற காலத்துல கடைசி காலத்துல அவர் வைகுண்டத்துக்கு போறதுக்கு முன்னாடி பாடி அபங்கம் தான் அபிஷாகம் அம்சாதான் ஒரு அபங்கம் மனாட்டில்ல. எல்லாம் துக்காராம் பாட்ட பார்த்தோமா அதுதான் வந்து அப்படின்னு இருக்கு. அது ஒரிஜினலா இயற்றிய பாடல் அது. சரியா? அதுல அழகா அவர் வந்து என்ன சொல்ற, போற காலத்துல வந்து இந்த சம்சாரம் அப்படிங்கிறது துக்கத்தை தரக்கூடியதுன்னு அதை சொல்றாங்க. அந்த அபங்கத்துல சொல்றச்சு ரொம்ப அற்புதமான வரிகளை அனுபவிச்சோம் அப்படின்னா கடைசி காலம் மனைவியை கூப்பிடுற வரல அப்படின்னு சொல்லிட்டா அவளுக்கு என்னவோ சம்சாரம் சம்சாரம் அவளுக்கு ஆத்மா தெரியாது பரமாத்மாவா ஒண்ணும் கிடையாது. நீ பாண்டவன்னு சொல்லு விட்டலன்னு சொல்லு ராமகிருஷ்ண ஹரி சொல்லு வாசுதேவ ஹரி சொல்லி என்ன சொல்லிட்டு போய் எனக்கு பெருசா பிலீஃப் கிடையாது. எனக்கு நீ பணத்தை சம்பாதிச்சு கொண்டு வா, பிராக்டிக்கலா பணம் தான் வாழ்க. இது பிராக்டிக்கல் ரியாலிட்டி. பகவான் பார்த்தா என்ன சொல்லுவோம், எனக்கு ஒரு 60 வயசு ஆட்டம் 80 வயசு ஆட்டம் கண்ணை காது மூக்கு வாய் எல்லாம் போன அப்புறமா ஏதோ ஒண்ணு நம்ம ஏங்கிட்டு அப்ப தெரியும். அப்ப சொல்லுவோம் ஓ பகவான் இருக்கான். அதெல்லாம் அழகா திருமாலையில கபடி குடியாட்ல சாச்சர் வேதனும் பிராயம் நூறு மனிதர்தாம் புதுவரையிலும் பாதியில் முழங்கி போகும் நின்று அதில் 15 ஆண்டுனார். பேதை பாலகரதாகவும் பிரிவசி மூப்பு துன்பம் ஆதலால் பிறவி வேண்டே அரங்கமான நகரோடான ஸ்ரீரங்கத்தில் இருக்கிறாங்க. அதுல 10 பாட்டு 45 பாட்டு அதை தவிர்த்து 10 பாட்டு திருப்பள்ளி வச்சு இன்னைக்கும் நாம வந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம் நித்தியபடி எல்லா கோயிலையுமே. அதனால நீ எப்படி வந்து வேதனூர் பிராயனூர் மைசர்தான் புதுவரையிலோன்னா வேதம் இருக்கு, 4 வேதங்கள் இருக்கு. ரிக்யுசாம அதர்வண வேதம் 4 சொல்றோம். அந்த 4 வேதங்கள்ல ஒரு வேதத்துக்கு 1000 சாக்கைகள் இருக்கு, பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்றோம். எப்படி ஒரு ரிக்வேதத்துக்கு 1000 சாக்கைகள் இருக்கு சுவாமினா 1000 சாக்கை இருக்கு. அது எப்படி அந்த வேதத்துக்கு 1000 சாக்கை இருக்கு நீங்க சொல்றாடோ அதே மாதிரி 4 வேதங்களுக்கும் 1000 கணக்கான பிரான்ச்சஸ் அப்படி இருக்கு. எப்படி 4 வேதங்களுக்கு இந்த மாதிரி பிரான்ச்சஸ் இருக்குன்னு சொல்றாடோ அந்த மாதிரி மனுஷர்தான் புதுவரையிலும் ஒரு மனுஷனுக்கு அத்தனை வேதங்கள் இருக்கு. எப்படி பார்க்கலாம்? உள்ள ஏதாவது இருந்தா தான் நம்மளால ஜீவிக்க முடியும். உள்ள ஏதாவது இயக்க வேண்டாமா? வெறும் உடம்ப மட்டும் கொண்டு போய் வச்சா அது பேசுமா பாடுமா என்ன பண்ணுவாரு? உள்ள புத்தி கொடுத்துட்டே போறோமா அப்படின்னா நான் போறது புத்தி இருக்கு, உடம்பு தானே வேலை பண்ணுமா பண்ணாரு. அப்ப கண்ணுக்கு தெரியாத ஏதோ ஒண்ணு அந்த உடம்புக்குள்ள இருந்துட்டு வேலை பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா, நமக்கு தெரியல. ஆனா ஏதோ ஒண்ணு இருக்கு சொல்லணும். சரி வேண்டாம், ஏதோ யோகா இதெல்லாம் நம்ம கேட்டோம், சூத்திரங்கள்லாம் நிறைய கேட்டோம். அதை சொல்றா பிராணவாயு அபான வாயு வியான வாயு சமான வாயு உதான வாயு 5 வாயுக்கள் இருக்கோம். 5 வாயுக்கள் வச்சா போதுமா? போதாது. அது தாண்டி ஏதோ இயக்கணும், யாரோ ஒருத்தர் கண்ட்ரோல் பண்ணணும் இல்லையா? பிரபஞ்சத்தை சொல்றச்சே சரி சார் ஒரு பூமியும் ஒன்று இருக்கு, கடல் ஒன்று இருக்கு, ஆகாசம் தனியா இருக்கு கொடுத்துட்டேன். தானே உலகம் இயங்குவான இயங்காது. அப்ப நீங்க நியூட்டன்ஸ் லா தான் எடுத்து பார்க்கணும். நியூட்டன் செகண்ட் லா தேர்ட் லாலாம் படிக்கிறது. அதுல ஐசக் நியூட்டன் சொல்றச்சே அவர் தெளிவா சொல்றாரு ஏதோ ஒண்ணு ஆரம்பிச்சுட்டு அது நாடகம் ஓடுது. அப்ப யாரும் இயக்கல, இட் இஸ் அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா சொல்லிட்டாங்க. அப்பதான் வந்து பூமியில இப்ப வந்து எரிமலை வெடிக்கிறது வச்சுக்கோங்க, வெடிச்சா வெடிச்சுட்டே இருக்குமா? பூகம்பம் வருது வந்துட்டே இருக்காம நிக்காம
இப்போ ஏதோ ஒண்ணு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் ஒண்ணு இருக்கு, வெளியே யாரோ எல்லாத்தையும் இயக்கிட்டு இருக்கா. திடீர்னு நிக்கிறது, திடீர்னு பொழியறதுன்னா அவளே தெரிஞ்சுக்க வேண்டாமா? சாமானிய எக்ஸாம்பிள் தானே. மழை இருக்கு, வெளியில மாதம் மும்மாரி பெய்யுது, நான்காட்சம்னா மாசம் மும்மாரியே மழை பெய்ஞ்சிட்டு இருக்கு. ஒன்ன கொடுக்குறா மொத்தமா வெயில் கொடுக்கும், அதனால மழை வந்து விட்டு விட்டு பெய்யும். ஒரு வருஷம் டிராட் ஆகும், 2வது வருஷம் மழை பெய்யும். ஆனா வெயில் மட்டும் விடாம ட்ரெஸ் இருந்துட்டே இருக்கும். இதெல்லாம் யாரும் பண்றாங்க? யோசிச்சு பாருங்க. அப்பப்ப யாரும் ஆடி மாசம் எப்பயோ ஒரு நாள் திடீர்னு மேகம் வந்து கருத்துட்டு ஒரு மழை பெய்யும். இத்தனை நாள் வெயில் காசுக்கு மழை பெய்யுதுன்னா யாரோ ஒருத்தருக்கு முன்னாடி ஏற்றிட்டு இருக்கா. சார், ஒரு 4 பேர் வேத பாடசாலையில இருக்கா, 4 பேர் வேதாத்தியம் பண்றா, 4 பேர் பிரபந்தம் வாசிக்கிறா, 4 பக்காக்கள் இருக்கா, சத்துக்கள் இருக்கா. அதனால பூமியில எப்பயாவது மெட்ராஸ்ல மழை பெய்யறதையும் புரிஞ்சுக்கணும். அப்ப யாரோ ஒருத்தர் மகான் பெரியவர் எங்க இருந்தோ ஏற்றிட்டு இருக்காரு எல்லாத்தையும். வேலை கிடைச்சதுதான் முழுக்க முழுக்க செல்ஃப் இஸ் மை எஃபர்ட் சார். என் டேலண்ட் இருக்கு, வேலை கிடைச்சது. அப்புறம் எதுக்கு கோயில் போனேன்? எதுக்கு பகவான் ஒருத்தர் இருக்காருன்னு சொல்லாரு. வேலை கிடைக்கிறத மட்டும் பெருமாள் போய் விட்டோம். என்னென்ன திட்ட முடியுமோ அத்தனை வச்சுக்கிட்டுருவோம். உன்னாலதான் உங்ககிட்ட வந்து சேவிச்சிருக்காங்க, இவ்வளவு நாள் நான் சேவிச்சிருக்கேன், இவ்வளவு பண்ணியிருக்கேன், நீ கண்டு கூட எல்லாம் நாளை பிடிச்சி வைக்கணும். அவன் யோசிப்பான், நான் அவன் செய்ய சொன்னேன், நீயா வந்த, நீயா பண்ண, நான் கேட்டு நீ பண்ண மாதிரினா. அவன் எதுவுமே கேட்கல. என்ன கேட்டான்? ஒன்னும் கேட்கல. 10 பைசா கிடையாது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? நான் இன்னைக்கு ஒரு 4 கோடி ரூபாய் கொடுத்து வைரமொழி சில பெருமாளை பண்ணி வச்சேன்னா சந்தோஷப்பட்டுறாரு. பக்தி பண்ணியான்னு கேட்கறான். அதுக்கு விட இருக்கா நம்மகிட்ட? வாகனங்கள்லாம் கோயிலுக்கு நம்ம பண்ணி கொடுத்தோம் இல்லையா? அது கபாலி கோயில இருக்கட்டும், வள்ளீஸ்வரர் கோயிலா இருக்கட்டும், பாண்டரங்கனா இருக்கட்டும், எந்த கோயிலுக்கு வேணா வாகனங்கள் பண்ணி கொடுக்கணும். கீழே இப்பதான் ஆரம்பிச்சோம் வேலை. வாகனம் பண்ணி கொடுத்துட்டா கீழே யார் பண்ணி கொடுத்தா நம்ம பேர் அப்படியே அடிச்சு போட்டுறது. பப்ளிசிட்டிக்கா பண்றடா இல்ல செல்ஃப்லெஸ்ஸா பெருமாளுக்கா பண்றடா? அது சிவபெருமானுக்கு பண்ணுவோம், நான்முகனுக்கு பண்ணுவோம், யாருக்கு வேணா பண்ணுவோம். இஷ்ட தேவதைக்கு பண்ணி கொடுக்குறவங்க கீழே என்ன பேர் போடப்படும்? இப்ப நான் தான் பண்ணேன் காமிச்சுக்கணும். இவன்கிட்ட போய் என்ன ஒரு அர்ச்சனை பண்றோம், இதுக்கு யார் பண்றோம்? என் பேர், என் கோபம். அர்ச்சகர் கேட்பாரு இல்ல, யார் பேர் அர்ச்சனை பண்ணணும்? என் பேர்ல பண்ணணும். ஏன்னா அவருக்கு தெரியாது உள்ள யார் வந்து நின்று இருக்கா, அவன் குலகோபுரம் என்ன, நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுத்துட்டு இருக்கோமா அவனுக்கு? அஸ்வினி ஆனதேச கிருத்திகா நட்சத்திரம் கௌதமியை கொடுத்துட்டு முடியுமாங்க? நான் வந்து நின்று இருக்கேன், அவன் பிரபஞ்சத்தையே ஆட்டி படைச்சிட்டு இருக்கான். எதிர்க்க வந்து நிக்கிறது யாரும் தெரியாதா? அப்ப அவன் என்ன எதிர்பார்க்கறானா? அண்டா வருதே ஆடி போகிறோம், அம்மாசு போகிறோம், ஆடி போகிறோம், உன்னை பத்தி வச்சுக்கிறீங்க. அந்த ஆடி போகிறோம் அம்மாசு போகிறோம் வந்து கூட எனக்கா வரமாட்டேன்ற பத்தியா? உனக்குன்னா நீ வந்து கோடி ரூபாய் செலவழிப்போம், முட்டியிலேயே மாற்றுவ, கோயிலே மாற்றி போடுவ, நான் இது பண்றேன் அது பண்றேன், நான் தான் கொடுப்பேன். எல்லாம் முடிச்சப்பறம் என்ன பண்ற? யாரு நீ அப்படின்னு அவனை பத்தி கேட்போம். நான் ஒரு கான்செப்ட் மட்டும் கருத்து பெருமாட்ட பண்ணிட்டு இருக்கோம், அதை கொஞ்சம் திருப்பி சம்சாரத்தில் இருக்கணும். லோகத்தில் இருக்கிறவங்க நமக்கு என்ன பண்ணா தெரியாது. நான் கேட்கிறேன், சுத்தி இருக்கிறவங்க எனக்கு என்ன பண்ணா நல்லதா கேட்டதா எப்படி தெரியும்? எக்ஸ்பீரியன்ஸ். ஒருத்தையார் சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ். அவர் சொன்னா இது கரெக்டா இருக்கும் சார். எப்படி நம்புறது? இதே யாராவது ஒருத்தர் ஆச்சாரியர் சொன்னா கரெக்டா தான் இருக்கும், நான் பண்றேன் பண்ணி இறங்கிருக்கோமா? கண்ணன் கீதையா கொடுத்துட்டு போனா நம்ம என்ன சொன்னோம்? கீதையை நீ கொடு, உடனே வாசிக்க வேண்டாமா போனேன். யோகக்ஷேமம் மகாமியம்னு அவன் யோசிக்கிறான், நம்ம கண்ணத்தை மட்டும் யோசிக்கணும். அதுதான் ஒரு சாமானிய மனுஷனுக்கும் பகவானுக்குமே இருக்கிற வித்தியாசம். கம்பாரிசன் கிடையாது. ஓ பகவான் எங்கேயோ இருக்கான், நம்மளோட கம்பேரிசன் கிடையாது, கம்பாரிசனே கிடையாது. புரிஞ்சுக்கணும். எவனோ வரது ஏற்றிட்டு இருக்கான், நான் வாழ்ந்துட்டு இருக்கேங்கிறது அந்த சரளமான விஷயத்தை புரிஞ்சுக்கணும். நான் எதையும் பண்ணலைங்கிறத புரிஞ்சுக்கணும்.
இந்த உபன்யாசம் ஆக்சுவலா 2 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண வேண்டியது நியாயமா. ஆனா அவன் இன்னைக்கு இந்த தேதியில தான் பணம் நியமிச்சது, அவன் பேச வைக்கிறது, அவன் நடத்திட்டு அவன். அப்ப இந்த பாண்டவனை பார்த்தா ரொம்ப வித்தியாசமான ரூபத்தில் இருக்கான். மற்ற பெருமாள்னா அபய சொல்லிட்டு நிற்பா, இவன் எப்படி நிற்கிறான்? 2 கையும் சும்மா ஜம்மு இழுத்து வச்சுட்டு இருக்கான். 2 விஷயம் இப்படி 2 கையும் இடுப்புல வச்சு நிக்கிறானேனா ஒண்ணும் இல்ல. எல்லாரும் என்ன பண்ணுவோம், நீ என்ன எடுத்துக்கோ, நான் பிரியமான வாழ்க்கை சொல்லிப்போம். நமக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு அப்படின்னா சரி இதை எடுத்துப்போம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். உலக நடக்கிற பாதி விஷயம் நம்மளா தேர்ந்தெடுக்கிறது, அவன் கொடுக்கறது தான் நம்ம பண்ணிக்க மாட்டோம். நம்மளா தேர்ந்தெடுத்துக்கிறது தான். எனக்கு வேணும்னா அது கட்டணும். பகவான் என்ன பண்றான், 2 கை இடுப்புல வச்சுட்டு ஒரு விஷயம் சிக்னிஃபை பண்றான். என்ன நீ எடுத்துக்கோன்றான். அவன் உனக்கு வேணுமா நான் என்னையும் கூட்டுறேன், இதா எடுத்துக்கோன்னு தமிழ் வரான். கையில விட்டுருவான். ரங்கநாதன் அனுபவத்தை சொல்றேன், கூட்டம்னா அவன் ஒரு 4 மாசம் கழிச்சுதான் வருவான். ஏன்னா அவன் பட்டு இருக்கான், மெல்லமா எழுதுறதுக்கு டைம் ஆகும். இவன் நின்றுட்டே இருக்கான், கூட்டு போதுல 10 நிமிஷம் வந்து நிற்பான். பண்டரிகபுரத்துல ஒரு வழக்கம் ஒன்று வச்சுருக்கா. யாராவது தப்பு பண்ணிட்டா வச்சுக்கோ, டக்குனு ராமகிருஷ்ண ஹரிம்பா, பொறுத்தியார் வாசுதேவ ஹரிம்பா, அநியாயமா இருக்காங்க, சாரி கேட்க மாட்டான். ராமகிருஷ்ண சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அதுலதான் கவனிக்க வேண்டிய விஷயம் இருக்கு. ராமகிருஷ்ண ஹரி சொல்லிட்டாரு அப்படின்னா நான் ஏன் வாசுதேவ ஹரி சொல்லணும்னா, சார் அவன் ராமகிருஷ்ண ஹரி சொல்லிட்ட பெருமாளே பண்ணி சுட்டுருப்ப, நான் எனக்கு வந்தனே உள்ள வச்சுருப்பானே வாசுதேவ ஹரி சொல்லி விட்டுருமோன்பா. எல்லாம் அந்த ஊர் வாழ்க்கை. நம்ம காலத்துல ஒன்றும் சொல்ல மாட்டோம். அவன் சொன்னானே அப்படின்னு ஒரு 10 நாள் வேணா அதை ஞாபகம் வச்சுட்டு பழிதான் வேண்டாம் வழக்கம் வைக்கிறது, மன்னிச்சு விடுவோங்கிற குணம் ரொம்ப கம்மி. மறக்கிறது ரொம்ப முக்கியம். இன்னைக்கு வேணா மறக்கிற மாதிரி இருக்கும், முன்னாடி ஏதோ ஏதாவது திரும்பியாகும். அன்னைக்கு பண்ணல கண்டிப்பா இன்னைக்கு ஒன்று கிடையாது. அந்த வழக்கம் பண்டிகை பொறுத்து கிடையாது. பக்தாக்கள் இவன் யாருக்கா வந்தானா, புண்டரீகவரதா ஹாரி விட்டல் ஸ்ரீ ஞானதேவ துகாராம் பண்டரிநாத் மகாராஜ் கி. தோஷிபா நிறையா இருக்கு. தோஷிபானா என்ன தெரியுமா? ஹிந்தியில டியூப்லைட் நடக்கும். பண்டரிநாத் மகாராஜ் கி. பரவாயில்ல, டியூப்லைட்டா இருக்கு பக்கத்துல தோஷிபா. ஜெய் சொல்றது கூட ஒரு 10 நிமிஷம் யோசிக்கிறது. சொல்லுமா வேண்டாமா, பௌத்தியார் சொல்றாரா, அப்ப சொல்றது. அந்த எம்பெருமான் புண்டரீகவரதன், புண்டரீகன்ற பக்தனுக்காக வந்தவன். யாருக்கா வந்தான்? புண்டரீகனுக்காக வந்தான். ஏன் வந்தான்? அவன் யாரு முதல்ல எங்க இருந்தான்? ஸ்வயம்பூன்னு சொல்லிட்டு எங்க இருந்தான் அப்படின்னு கேட்டா, முன்னாடியே சொன்ன ஆரம்பத்திலேயே அற்புதமான ரூபம். அந்த அவர்களே திருப்பி ஆரம்பிக்கும். அற்புதமான ரூபம். அதனால்தான் அவர் ரூபபாதாலோசனின்னு சொன்னார். ரூபபாதாலோசனி நான் சொல்லிட்டே இருக்கிறதுக்காக யாரும் நம்ப வேண்டாம். கண்குளிர பார்க்கிறோம். ரூபம் அற்புதமா இருக்கா? அள்ளி அடிச்சுக்கலாம் தோன்றதா? கிட்ட தொடர்வான்னு தோன்றதா? அதான் நான் சொல்லி தெரிஞ்சுக்க மாட்டாங்க, பார்த்தோமே தெரியாது. சகல புருஷார்கள் நிரம்பிடுவாங்க. ஏதாவது ஒரு லட்சணம் அவன்கிட்ட இல்லைன்னு சொல்ல முடியுமா? இல்ல சார் அவன் அழகா இல்ல, அவன் லட்சணமா இருக்கான் சொல்ல முடியுமா? அவனை பார்த்து 2 மீன் இருக்கிறது சம்பந்தம் இருக்கானேன்னா சம்சாரம் எம்பெருமான் பாண்டவனை பற்றின வாழ்ந்து சம்சாரம் வெறும் ஈடுபடுதான். நீங்க நடந்தே பண்ணலாம். இதுக்கு மேல அவன் இறங்கி வரணும்னு நினைக்கிறாரு, இறங்கி வருவான். நீங்க ஒழுங்கா பக்தி பண்ணணும்னா இதுக்கு மேலே இறங்கி வருவான். அதுவும் வாண்டாண்டா வாடான்றான்.
பக்தர்களுக்கு மட்டும் சாஸ்திரத்தை கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுத்துருவோம் ஒரு படம். பரவாயில்ல விட்டுறாங்க, பாவம் பண்ணாங்க, கண்டுக்காத பக்தி பண்றான், அதை மட்டும் பாருங்கிறாங்க. பெரியார் சொல்ற ஒருவேளை குற்றமே பக்தர்களிடத்துல காணாத தாயாரும் ஒரு கால் கண்டா என்ன ஆகும்னா பெருமாள் நினைச்சுட்டுறான். கண்டுக்காத இப்போ யோகத்தை யார் பண்ணாத, யாரா பாவம் பண்ணாத இருக்கானா ஒத்த கிடையாது. இதை மட்டும் பார்க்க பார்க்கல சார், அவன் எவ்வளவு பக்தி பண்றத பாருங்க, மறைச்சு தாயார் கண்ட கூட அந்த பக்தர் பண்ண பாவம் தெரியாத வழிக்கு பெருமாள் மூடி மறைச்சுப்பான். அவ்வளவு பக்த வாத்சல்யம் உடையவர். சர்வசுகான் சே ஆகரு, சர்வசுகான் சே ஆகரு, பாப ரகுமாரி வீவரு. எல்லா சுகத்தையும் தரக்கூடியவன் எந்த ரூபத்துல வந்திருக்கான்? பாப ரகுமா தேவி வரும் விட்டல மாய தாப விட்டல. என்னுடைய தாபனா விட்டலன் தாயார் ரகுமாய். மராட்டியில மௌலின்னு சொன்னா தாயார் அர்த்தம். யாரா மௌலி? ஐயோ விட்டு மௌலி சொல்லுவாங்க. அவன் தாயார், தாயாய் தந்தையாய் மக்களாய் ஒற்றுமாய் இருக்கக்கூடிய விட்டல். நல்லா விட்டு மௌலி. வேற எந்த பெருமாளுக்காவது இந்த நாமம் உண்டா? தாயார் தாயுமானவன் எம்பெருமான் இருக்கான். தாயும் மாணவன். ஆனா நான் அழைக்கும் போது நான் தாயும் தான் அழைக்கிறேன். மௌலி தான் சொல்றோம் பண்றது இல்லை. விட்டலன்னு சொல்றதை விட மாசி மௌலி சொல்லிட்டு போடுவா. என்னோட மௌலி அவன். இப்படி அற்புதமான மாசி மௌலி சொன்னா மாட்டில. மாசினா என்னுடைய இதுன்னு அர்த்தம். மௌலியை சொன்னா என்னுடைய தாயார் அப்படின்னு அர்த்தம். மாசி மௌலின்னு அர்த்தம். இப்ப ரொம்ப அற்புதமான ஒரு சரித்திரத்தை அனுபவிக்க இருக்கும். புண்டரீகனோட சரித்திரம். ஆண்ட நட்சத்திரம், பண்டர்பூர் எல்லாம் அனுபவிச்சோம். எல்லா சத்துக்களும் வாங்கோ வாங்கோ பண்டர்பூர்ல வந்து பாண்டவங்களை சேவிச்சுட்டு போகன்றா. ஆனா கிருஷ்ணலீலா தரங்கினியில லீலா சுந்தர சாதிக்கிறவர் சொல்ற மாயா தப்பத்தாக அப்படின்னு சொல்ற. மாயா தப்பத்தாக இந்த வழிபோக்கர்கள்ல இருப்பாங்க, டூரிஸ்ட் கும்பல். அவள்கிட்ட சொல்றாங்க, எந்த ஊருக்கு வேணா கஷேத்திரம் போகும், எந்த ஊருக்கு வேணா போயிட்டு வாங்க, பண்டர்பூர் மட்டும் போகாதீங்க. இதெல்லாம் அநியாயமா இருக்கு. துக்காராம்லேருந்து எல்லாரும் பண்டர்பூருக்கு வாங்க, விட்டதுன்னா சேவிங்கோ அப்படின்றா. அவனாதான அபகங்கள் பஜன்கள்லாம் பாடுறச்சே அக்கட உண்டே பாண்டுரங்கள் இக்கடவு நாடு. அங்க இருக்கிற பாண்டவர்கள் இதெல்லாம் என்ன சொல்றோம், வந்து சேவிங்கோ வருகிறாரு. ஆனா இவர் சொல்றாரு மாயாத பாண்டவானா தயவு செஞ்சு பண்டர்பூருக்கு மட்டும் போயிடாதீங்கன்றாரு. நெகட்டிவ் இம்பாக்ட் ரொம்ப கிரியேட் பண்றாங்க. ஏன் போக வேண்டாம்னு சொல்றாரு? நான் சொல்றேன் பதி பீமரத்யாக எங்க இருக்குன்னா பீமரதி அப்படிங்கிறது சமஸ்கிருத பெயர். தமிழ்ல பீம நதின்னு சொல்ற, சந்திரபாகான்னு சொல்றாங்க நதியை. பதி பீமரத்யாக திகம்பரஹ. எம்பெருமான் எப்படி இருக்கான்னா 8 திக்குகளையும் அப்படியே எல்லா திக்குகளையும் வஸ்திரமா அணிஞ்சிட்டு இருக்கானா. திகம்பரஹ கமால நீரஹ. எம்பெருமான் எப்படி இருக்கான்னு கேட்டாக்க அப்படியே பாக்கிறதுக்கு கமால ஜலமாட்டம். கமால நீரஹ அப்படியே எம்பெருமான் கமால நீளமாக சேவை சாதிக்கின்றான். விந்யஸ்தஹஸ்தோப எப்படி இருக்கான்னு கேட்டா ரெண்டுத்தையும் அப்படி ஜம்மல ஜோரா இடுப்புல வச்சுட்டு நிக்கிறான். விந்யஸ்தஹஸ்தோப வினித விருந்தே. இங்க சொல்றச்சே எப்படி இருக்கான் எம்பெருமான்? இப்படி 2 கையும் இடுப்புல வச்சுட்டு நிக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன்னு கேட்டா துர்தஹ திருடன், போக்கிரியவன். திருடத்துக்கு கட்ட ஏதாவது இருந்தா திருடிக்கலாம், ஒண்ணும் கிடையாது இவன்கிட்ட. அவனோ கோட்டீஸ்வரன், ஸ்ரீகாந்தன், செல்வத்துக்கு இருப்பிடமான மகாலட்சுமியுடன் கூட வச்சிருக்கான். அவன் எங்கள்கிட்ட என்னட்டு எடுக்க போனான்? சமாகர்ஷ சித்த விருத்தம்.
महायोगपीठे तटे भीमरत्याम् ஆதிசங்கரார் பகவத்பாதாள் அழகா பாண்டரங்காஷ்டகம்னு நமக்கு கிடைச்ச கிரந்தங்கள்ல பார்த்தா முதல்ல மங்களசாசனம் பண்ணினவர் ஆதிசங்கரர். அவர் முன்னாடி நிறைய சத்துக்கள் மங்களசாசனம் பண்ணியிருக்கலாம், நம்ம கையில அவ்வளவு கிரந்தங்கள் கிடைக்கல. இப்போ மகாயோகபீடே பாண்டவன் எதுல இருக்கான், எதுல நிற்கிறான் அப்படின்னா ஒரு பீடம் ஒன்று இருக்கான். அது எப்படிப்பட்ட பீடம்னா பண்டரிபுரம் அந்த பீடத்துக்கு சிம்மாசனம்னு பேரு. மகாயோகபீடே எம்பெருமான் தடே பீமரத்தின நதிக்கரையில மகாயோக பீடத்தை இருக்கான். மகாயோக பீடம்னா என்ன அர்த்தம்? யோகம் பண்ண தபஸ் பண்ணு சொன்னா இதுக்கு கண்ண முடிக்கும். சபலாங்கால் போட்டு அந்த பத்மாசனத்தை உட்காந்து இதான் தபஸ்ன்னு சொன்னா யாராவது கூட இதுக்கு கண்ண விட்டா என்ன ஆகும்? தூங்கி விடுவோம். பாதி பேர் அப்படிதான் தியானம் பண்ணுவாங்க. தியானம் பண்றேன்னு சொல்லிட்டு நல்லா பத்மாசனத்தை உட்காந்துட்டு இறுக்கி கண்ண முடிப்பா. அவன் தூங்குறாளா தியானம் பண்றாளா பலதரோட தெரியாது, அவருக்கே தெரியாது. 10 நிமிஷம் கண்ண போகணும் நல்லா தூங்குவாங்க. தியானம் பண்ணியா சுவாமி, தியானம் பண்றதுக்கு நினைச்சு நான் தான் நீங்க நல்லா உட்காந்து தூக்கம் வந்துட்டு இறுக்கி கண்ண மூடக்கூடாது. கண்ணை பாதி தரதா மாதிரி இருக்கணும், மூடினா மாதிரி இருக்கணும். அது தியானம். அப்படிப்பட்ட யோகம் இந்த யோக பீட்டமா அமர்ந்திருக்கிற சிம்மாசனமானது. அதனால்தான் மகா ஆயோக பீட்டே வரம் புண்டரீகாய தாத்து முனீந்திரைஹி சமாகதி திஷ்டந்தி. யாரா வந்தானா? புண்டரீகனுக்கு வரம் கொடுக்கறதுக்கு தான் வந்தான். துவாராதீசனா வரம் புண்டரீகாய தாத்தும்னா கொடுக்கறதுன்னு அர்த்தம். இல்ல வரத்தை கொடுக்கறதுக்காக வந்தான். யாருக்கு? புண்டரீகனுக்கு. முனீந்திரைஹி சமாகத்ய அந்தான்னு சொல்ற, ஸ்வயம்பூன்னு சொல்ற, துவாரகாதீசன் சொல்ற, புண்டரீகன் வரம் கொடுக்கறதுதான் வந்தான்னு சொல்ற. வரும்போது சும்மா வந்தானா கை வீசிட்டுனா இல்ல, முனீந்திரைஹி சமாகத்ய அவனை பூஜை பண்ண வேண்டிய இடத்துல வச்சுக்காடி ஆலேஷம் பண்ணான். பழவே கம்யூனிட்டின்னு ஒரு கம்யூனிட்டி பண்றதுக்குள்ள காலங்கள்லாம் கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கும் மேற்பட்ட காலங்கள்லாம் இந்த கம்யூனிட்டி எவ்வளவு பூஜை பண்ணிட்டு இருக்கு. அவளுக்கு கூட ஹெல்பர்ஸ் அவ கூப்பிட்டு இருக்கா. அவளுக்கு கூட உதவி பண்றதுக்கு வந்து பூஜாரி, உத்பாத், பரிசாரகா, இந்த மாதிரி கோஷ்டிகளா இருப்பா. அவள் அந்த படவே கம்யூனிட்டியை சேர்த்து கூடிய இந்த அசகாலுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியவா. இவளும் 300 வருஷத்துக்கு மேலாக அந்த பண்டரிநாதருக்கு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கிறவா, பூஜை பண்ணிட்டு இருக்கிறவா. எம்பெருமான் பணக்காரன் தலைவர் சொல்றோம் தான் சுதாரிச்சு வருவார். தான் வரும்போதே எனக்கு பூஜை பண்ண வேண்டியவன சேர்த்து வச்சுருக்கான். ரொம்ப வேண்டாம், யார் பூஜை பண்ணணும் அப்படி சண்டை வரும். அதனால வச்சு சமாகத்ய திஷ்டந்தி திஷ்டந்தமானந்தரந்தமா. எம்பெருமான் அவ்வளவு அற்புதமா ஆனந்தமயமா இருக்கான். அவனை பார்த்தா அவன் மனசுல இருக்கிற கிளேசங்கள் தோஷங்கள்லாம் கூட அது அடுத்த நிமிஷமே மாற்றப்படும். ஆனந்தமா இருக்கான். எப்படி ரூபத்துல இருக்கானா? பரபிரம்மலிங்கம். அதாவது ஆச்சரியப்பட சொல்ற பரபிரம்மம் பரபிரம்மலிங்கம் ஸ்வரூபமுடைய பரபிரம்மனாக அக்ஷர பிரம்மமாக தோற்றவிக்கின்றான் எம்பெருமான். என்ன எம்பெருமான்ட்டு இல்லாத ஒரு விசித்திரமான விசேஷ ரூபத்தோட பாண்டவன் என்று இருப்பான். தேசபக்தின்னு பேரு. என்னன்னா பண்டர்பூர்ல பாண்டவன் சேவனா அவனுடைய ஒரு திருவடியில 2 இம்ப்ரெஷன், அதாவது 2 விரல் ஒரு அழுத்த வச்சுக்கோங்க. இந்த
மோட்ச உறுதி உண்டு. அடுத்து அங்க வர்ணனை பண்ற பாண்டவனோட திருமேனிய அவனுடைய திருவயிற்றினுடைய கீழ்ப்பகுதியில இருந்து ஆரம்பிச்சு திருவடி வரையில் இருக்கிறது பிரம்மாவா, திருவயிற்றிலேருந்து ஆரம்பிச்சு திருவாரூர் வரைக்கும் இருக்கிறது மகாவிஷ்ணு, திருவாரூரிலிருந்து ஆரம்பிச்சு திருமுடி வரைக்கும் இருக்கிறது சிவபெருமான். திருமூர்த்தி ஒன்றாக சேர்ந்து ஒரே எம்பெருமானாக ஒரே ஸ்வரூபமாக இருக்கக்கூடியது பாண்டவன் மட்டும்தான். ஆனால் அந்த கோயில் தத்தாத்திரேயர் இருப்பார், விநாயகரும் இருப்பார், பெருமானும் இருப்பார். ஆச்சார அனுஷ்டானம் பேசக்கூடாது. அந்த எம்பெருமான் திருமூர்த்தியாக சேவசாதி. அப்ப அப்படிப்பட்ட அந்த எம்பெருமான் நம்ம சேவை சாதிக்கின்றானே, அவன் இந்த மாதிரி குண்டலிகன் தான் வந்தான்னு சொல்ற குண்டலிக சரித்திரத்தை ஆரம்பிக்கலையேமா. குண்டலிகன் ஒருவன் ஜானுதேவிக்கும் சத்யதேவிக்கும் பிறந்தவன். எங்க குண்டலிகன் இருந்தான்னு சரித்திரத்தை எடுத்து பார்க்கறது தட்சிண தேசம், அதாவது தமிழ்நாடு. அவனுக்கு பூர்வீகமா போயிட்டு குண்டலிகன். ஜானுதேவாவுக்கும் சத்யதேவிக்கும் வெகு நாட்களா புத்திரமாக இல்லை. ரொம்ப வருஷம் பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி கிடைத்த ஒரு புதல்வன் தான் குண்டலிகன். அது ரொம்ப வருஷம் கழிச்சு போகிறதுனால அப்பாவும் பெருசா மதிக்கல. திட்டுவான், எல்லாம் எல்லாம் பண்ணுவான், மதிக்க மாட்டான், எதிர்த்து பேசுவான், எல்லாம் பண்ணிட்டு இருந்தான். அப்புறம் அவ பார்த்தா சரி வயசாயின்றது இன்னைக்கு என்னவோ பெருசா பொறுப்பு வரல, ஆனால் கல்யாணம் பண்ணி வச்சா பொறுப்பு வருமோ அப்படின்னு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். வந்த அம்மா அதுக்கு மேல இவர் தான் விட்டு அப்பா அம்மா மதிக்கிறது இல்லை, வரவழாத மாமன் மேல மதிச்சு நடப்பா அவளும் இல்லை. இவனோட கூட்டு சேர்ந்து அவன் அண்ணா அம்மா இப்படி வேலை வந்தா, அம்மா அப்படி வேலை வந்து சொன்னாலே தவிர்த்து ஒரு வேலை கூட அவ பண்ணல. அவன் அப்பா அம்மா பார்த்தாரு, என்னன்னா அம்மா போச்சு, கல்யாணம் பண்ணி வச்சா பூரா தொண்டர் போய் பெண் தலையில வந்து ஒரு நாள் கூட சௌக்கியமா இருந்த பாடு கிடையாது. நினைப்போம் என்ன பண்றது தெரியல. வயசான பண்ற 2 பேரும் பார்த்தா சாத காலமே காசா போடும், இவளா சௌக்கியமா போடும், நம்மளாம் பாரம் சும்மா இருக்க வேண்டாம், நம்ம கல்வி காசா பொருள் நம்ம 2 பேர் இருக்கட்டும். 2 பேர் நம்மளா காசா தெரியும். திடீர்னு குண்டலிகனுக்கும் தோன்றது நானும் வரேன்னா தாயா சின்ன வயசுல இப்பதான் கல்யாணம் ஆயிட்டு காசி யாத்திரை தெளிவா போவாடா, நீ எனக்குக்கா வர என்னமோ ரொம்ப ஆசையா இருக்கிறாரோ போடுவேன். பின்னாடி முன்னாடி சொல்றா ஆசையா இருக்கிறேன் உள்ள போயிட்டு வரலாம். இப்போ முதல்ல கொஞ்சம் ஜாலியா கேட்க முடியும், அப்புறம் முதல்ல போக முடியாது. ஏன்னா ஆமா இப்போ உங்க அப்பா அம்மா கூட வர எல்லா ஊரையும் தூக்கி அவையே விட்டு அவ இடத்துக்கு வரப்போ நம்ம ஜாலியாக கூட்டு வரலாம். அந்த மாதிரி உங்களுக்கு யோசிக்கிறா என்ன பண்ணா, ஒரு குதிரை ஒண்ணு வாங்கினா குதிரையில அவ அப்பா அம்மாவை ஏறி வச்சான். குதிரை வண்டியில மேல மூட்டையை ஏறினான், குதிரை வண்டியை ஓட்டு வரான். காசிக்கு வரா, வர வழியிலே அவ அப்பா அம்மாக்கெல்லாம் முடியல, குண்டலிகா என்ன ஐஷன் போயிடு காசிக்கு, என்னால் இதுக்கு மேலெல்லாம் நடந்து வர முடியாது, இவ்வளோ தூரம் கூட்டின்னு வந்துட்டு நடந்து வர சொல்லாத என்னால் முடியாது. ஆமா வளர முடியல, நிஜமா முடியல. நான் குண்டலிகனா அவன் அழுகுறல கூட ஒரு அரைச்சலை கூட கேட்காம அவன் மாட்டுக்கு வண்டி ஓட்டி பண்ணுவான். சாயங்காலம் வேலையாச்சு, இதுக்கு மேல இந்த இருட்டில் வந்து பிரயாணம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு வண்டி நிறுத்திட்டான். அவங்களுக்கு ஒரு 10-15 மைல் போகுது. போனா காசு வந்து இப்படி வண்டி நிறுத்திட்டான். சரி யார்கிட்டையாவது நீங்க எத்தனை நாள் ஆகும் வந்து கேட்க முடியும். எதிர்க்க பார்த்தா குக்குட் மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. குக்குட் மகரிஷியினுடைய ஆசிரமம் இருக்குது. அங்க போய் கேட்கலாம் புண்டலிக்கு நம்ம புறப்பட்டு போறோம். நேரே வந்து வித்தியாசமா இருக்கு.
குக்கூஸ் மகரிஷி கிருஷ்ணன் வைப்பாயனர் கேட்டிருக்கோம், சௌனகர் கேட்டிருக்கோம், வியாசர் கேட்டிருக்கோம். குக்குட் மகரிஷி குக்குட்டாசனம் ஒன்று இருக்கு. கோழி மாதிரி உட்காந்துக்கணும். நியாயமா அந்த பொசிஷன்ல தான் உட்காரணும். இது பையன் சந்தியா காலத்துல சந்தியாவந்தனத்துக்கு முழுசா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஆதித்ய தர்மபாயினி சொல்லிட்டு முடிக்கிற வரைக்கும் அந்த ஆசனத்துல உட்காரணும். அந்த குக்குட்டாசனத்துல யாரையா உட்காந்து வச்சுக்கோங்க, வயிறு உள்ள போகாது. எல்லாரும் வயிறு பெற்றுருக்கு. ஏன்னா யாரும் டயட்டிங் பண்ணல, யாரும் ஒழுங்கா பாடி மெயின்டைன் பண்ணல. அந்த குக்குட்டாசனத்தினுடைய மெயின் பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டா வயிறு போடாது. அதனாலதான் பண்ணல. யார் உட்காரு பெரியவாள் பார்த்தீங்கன்னா குக்குட்டாசனத்தில் உட்காந்துட்டு முன்பாகமும் தரையை தொடும், பின்பாகமும் தரையை தொடும். இன்னைக்கு அந்த போட்டோ கிடைக்கிறது பெரியவாள் குக்குட்டாசனத்தில் இருக்குது. ரொம்ப கஷ்டம். ப்ராக்டிஸ் பண்ணா வந்தது. நமக்கு இல்லை, சாப்பாடும் ஒன் டைம்ல இருக்கும், தூக்கமும் ஒன் டைம்ல இருக்கும். பாதி வேலை வெளில சாப்பிட்றது, வீட்டு சாப்பாடே கிடையாது. இப்போ வெளியில நாங்கள் வருகிறது தான் நாயனாத்தான் நமக்கு ஆகாரமும் உள்ள இருந்தது. வீட்டில் அதே குழம்பு சாப்பிட்டு பண்ணி போடலாம், போமா போரடி இருமா வேலை பூசை பண்ணி போடுமான்றா. சரி வீட்டில் அதே வெள்ளை வாங்கி சாப்பாடு, வெள்ளை வாங்கி சாப்பிட்றேன், ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்றேன், ஒரு பன்னீர் பட்டர் மசாலா சாப்பிட்றேன், நான் தூக்கி நான் ஆர்டர் பண்ணி தரேன் அப்படின்னா இந்த மாதிரி இருந்தாலும் வீட்டில் ஒரு அரிசி போட்டு சேர்த்து பண்ணி கொடுத்தாங்க. அதெல்லாம் நான் டெம்டேஷன். அதெல்லாம் நெய் சாப்பாடு எல்லாம் சோடா உப்பு இந்த அஜினமோட்டோ இதெல்லாம் சேர்த்தா என்ன ஆகுது, அவன் என்னவோ 200 கிராம் கொடுக்குறா பார்த்தா பெரிய அலுமினியம் பாலெல்லாம் அந்த சாதத்தை பண்ணி கொடுப்பான். ஆனால் என்னமோ தெரியல, அந்த ஒரு பேக்கெட் போராது சுட்டு 20 பேக்கெட் வேற அவங்களே வாங்கி சாப்பிடுவோம். டெம்டேஷன் நாட்டில் அந்த ருச்சியை தூண்டுறதோ வஸ்துக்கள்லாம் இதர வஸ்துக்கள்லாம் சேர்க்கலாம் நமக்கு ருச்சி தூண்டுறது. அதனால கடையில் வாங்கி சாப்பிட்ற சாப்பாட்டை விட வீட்டு சாப்பாடு உங்களுக்கு கொஞ்சம் இலக்கமாக தான் தெரியும். அதாவது இதுதான் நல்லதுங்கிறது யாருக்கும் புரியாதனால அந்த மாதிரி டயட்டெல்லாம் ஒழுங்கா இல்லை, இப்போ ஒழுங்கா இல்லை, குக்குட்டாசனம் மட்டும் பண்ணுறேன்னா அவங்க வயிறு பெருகி போய் படுத்து நான் குக்குட்டாசனம் பண்ணுறது. குக்குட்டாசனத்துல பின்னாடி தரையை தொடணும், நியாயமா பண்ணலாம். பின்பக்கம் உடம்போட பின்பக்கம் தரையை தொடணும். தொடுமான்னு கேட்டார். குக்குட்டாசனம் பண்றதை நம்ம எல்லாம் பின்னாடி ஒரு செங்கலோ இல்லை ஒரு சின்ன மனையோ வச்சு அதுக்கு மேல ஒரு செங்கலை வச்சு வெயிக்கோனா அவங்க கரெக்டாக குக்குட்டாசனம் பண்ணுறது. இந்த மகரிஷி நித்தியபடி குக்குட்டாசனத்திலேயே இருந்து பழகில. அதனால அவர் கூட மகரிஷின்னு அவருக்கு அந்த ஆசிரமத்துக்கு போய் குக்குட்டாசனத்துக்கு போயிட்டு அந்த ரிஷியோட ஆசிரமத்துக்கு முண்டலீகன் போனோம். சுவாமி இந்த மாதிரி நாங்கள் வந்துருக்கோம். காசிக்கு போகிறதுக்கு எத்தனை நாளையாகும், எத்தனை தூரம் இருக்கு அதெல்லாம் எனக்கு தெரியாதுப்பா. பக்கத்தில் இருக்க யாராவது இருப்பாங்க போயிட்டு என்ன சுவாமி இங்க இருக்க காசிக்கு போனதுங்க நீங்க இப்படி சொல்றேன். இல்லை நான் போனது காசிக்கு போக மழைக்கு வெயில் அடிச்சுட்டு அப்புறம் நீங்க பாடுறீங்க பக்கத்துல இருக்க காசு போனது இல்லையான கடும் சொற்கள் பேசிட்டான் உங்களுக்கு மகரிஷி பாரு. மகரிஷி மௌனமாவே இருக்கு. 2 விஷயம் பகவத்கீதையில கவனிக்க வேண்டியது நிறையா இருக்கு. 18 அத்தியாயங்கள் இருக்கு. 2 சொல்ல பண்ணோம்னா கஷ்டம், உடம்பு வளராது. 1 மணி நேரம் உபன்யாசம் பார்க்கறதுனாலே கால் திரும்பிக்கும், முட்டி வலி வரும், ஃபோன் வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டு இருப்போம் இல்லையா. 6 7 உபன்யாசம் சொன்னா 8 முடிச்சு வாழ 8 மணிக்கு ஆயிடுச்சு உட்பாட மாட்டாட வாட்சி ஒரு 4 தடவை மனம் போவோம், கொட்டாயம் விடுவோம், அண்ணா அப்போதான் வருவோம், பசி வருவோம், தூக்கம் வருவோம், சித்தனை வேற மாதிரி போவோம். நம்ம மாட்டு போய் வசந்த செருப்பு விட்டு விட்டோம், செருப்பு இறக்கிட்டு தான் இருக்கணும். வெளிலேருந்து வந்தவாடா இருந்தால் ஆட்டோ கிடைக்குமா, சும்மாவே ஊபரில் 100 ரூபாய் 200 ரூபான்னு டீ போடுவோம். நான் வேற லேட்டாக கிளம்பினா 300 ரூபாய் எடுத்து எங்கள் பெட்ரோல் கையில் படம் இல்லையே. திருச்சித்திரம் நிறைய வரும். இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் உபன்யாசத்துக்கு எல்லாம் சரிக்கான வச்சுக்கோங்க.
பகவத்கீதையெல்லாம் உட்காந்து நான் 200 ஸ்லோகத்துக்கும் டெய்லியும் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து உட்காரணும்னா அவ்வளோதான். 4 நாள் நான் போயிட்டு வரேன், நீ அப்புறமா ரெக்கார்டிங் இருந்தாலும் அப்புறமா மெதுவாக இருக்கிறது கேட்டுக்கிறேன். பகவத்கீதை கொஞ்சம் ரா சப்ஜெக்ட் ரைஸ் சப்ஜெக்ட் நான் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் பல உண்டு. அதில் சொல்கிறேன், ஃபில்டர் அவுட் பண்ணி 1-2 சொல்கிறேன். முடிஞ்சா புரிஞ்சு ஃபாலோ பண்ணுறதுலாம் கஷ்டம்தான். இருந்தாலும் சொல்கிறது இல்லை, ஃபாலோ பண்ணணும் சொல்கிற வாழ்க்கை கஷ்டம். என்னன்னா சீதோஷம் 58 கல்யாணம் சாப்பிடுறேன். இந்த வாழ்க்கையில எப்படி ஒரு காலம் சொன்னா வெயில் காலம் போய் குளிர்காலம் வருது, குளிர்காலம் போய் வெயில் காலம் வருது, மாறி மாறி தான் நடக்குது. மாறி உங்களோட வாழ்க்கையில சுகங்கள் வரும், சுகங்கள் வர துக்கங்கள் வரும் இல்லையா? சுகங்கள் மாறி மாறி தான் வரும். அதை ஏற்றுக்க வேண்டிய மனப்பக்குவம் நம்மள்ட்ட இருக்கணும். அதுக்கு பகவான் தேவை. பகவத்கீதையில முதல்ல தேர்ந்த முதல் ஸ்லோகம் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். தர்மக்ஷேத்ரே குருக்ஷேத்ரே சமவேதா யுத்சவः மாமகாः பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, முதலே சொல்லிட்டு திருதராஷ்டிரன் சஞ்சயன் தர்மக்ஷேத்திரமான தர்மத்தை மட்டுமே ஊக்குவிக்கக்கூடிய குருக்ஷேத்திரம் அப்படிங்கிற இடத்துல சமவேகாயுத்சவः கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேருமே சமநிலையில சண்டை போடணுங்கிற எண்ணத்தோட நின்றுட்டு இருக்கா. நல்லா கவனிக்கணும், சண்டை போடுற எண்ணத்தோட 2 பேரும் இருக்கிறா. சரியா? அடுத்த வரைக்கும் மாமகாமா பாண்டவாஸ்சைவ கிம குர்வத சஞ்சய. மாமகாமான அர்த்தம் என்னுடைய 100 புதல்வர்கள் துரியோதனாதிகள் பாண்டவாக பிளஸ் ச பிளஸ் ஏவ பாண்டவாக கூட நாச்ச ஆட் பண்ற வச்சுக்கோங்க. ரிசல்ட் சந்தியே சம்ஸ்கிருத கிராமர் பாடல வரும். பாண்டவாக அப்படிங்கிற பதத்தோட நான் ச சேர்த்தேன் அப்படின்னா ஈஸ்வர நடுவில் அந்த எழுத்து பாண்டவாஸ்ச பிளஸ் ஏவ. அப்ப சான்ஸ்கிரிட்ல இருக்கிற ரூல்ல ஏவும் சேர்ந்ததுன்னா தானாவே ஐயா மாறிடும், வெளியில வர வார்த்தை. இத்தியைவ சைவ ச பிளஸ் ஏவ என்ன இருக்கு? சங்கிற அக்ஷரத்துல இருக்கிற வெளியில கேட்கிற சப்தம் என்னவா இருக்கு? அங்கிற அக்ஷரம் தான் வெளியில கேட்கறது. இச்சு பிளஸ் தான் ச. அதனால அந்த அங்கிற அக்ஷரத்தோட ஏங்கிற ஒரு அக்ஷரம் சேருது, அதனால ஐயா மாறிப்படுது. செய்வ பாண்டவா செய்வ என்னோட 100 புதல்வர்கள் மாதவன் சொல்றான். பாண்டவாஹா பாண்டவன 5 புதல்வர்கள் பாண்டவர்கள் சயேவ கிம குர்வத சஞ்சய. கிம் பிளஸ் அபூர்வத 2 பேர் என்ன பண்ணிட்டு இருக்கா? சஞ்சயான்றார். இவர் என்னதான் சொல்ல வர? முதல் வரியிலேயே என்னோட 100 புதல்வர்கள் மற்றும் பாண்டவர் 5 புதல்வர்கள் சண்டை போடுற இடத்தோட தான் 2 பேருமே தர்மக்ஷேத்திரமான குருக்ஷேத்திரத்துல கூடி இருக்கா அப்படின்னு அவர் தான் டிக்ளேர் பண்ணார். அடுத்த வரையில என்னோட 100 புதல்வர்களும் பாண்டவர் 5 புதல்வர்களும் அவங்க என்ன பண்ணிட்டு இருக்கா? சண்டையானா யுத்தம் போடுற எண்ணத்தோட தான் 2 பேருமே சண்டை போடுற எண்ணத்தோட தான் இது தூங்கிட்டே போயிருக்கான்றது. யுத்தம் போட என்ன பண்ணிட்டு போறா? படிக்க வச்சு தூங்கிட்டு போறான்னு நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வர மாமாவை பார்க்கணுன்ற அவன் மாமா இருக்காரா வீட்டுல? இல்லப்பா மாமா சாப்பிடுற இடத்தோட கல்வி அறைக்கூட போயிருக்காரு, கிச்சனுக்கு போயிருக்காருன்னா அப்படியா? சரி சரி. மாமா என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா சாப்பிடுற இடத்தோட உள்ள போயிருக்காரு. சாப்பாடு சாப்பிட்டாம அவர் என்ன பண்ணக்கூடாது? அவுட்லைன் மீனிங் பார்க்கக்கூடாது. ஆச்சாரிய கமிட்டி என்னன்னு சொல்லுவாங்க, பாஷைகள் என்ன சாட்சிதான் சொல்லுவாங்க. அதுக்கு பாஷக்காரர் கீழ பதினெட்டு சொல்ற மாமகாஹா பாண்டவாஸ்சைனா திருதராஷ்டிரன் 1ஆம் நம்பர் கூட. அதான் தெரிஞ்ச விஷயமாச்சு. ஏற்கனவே 2 இடத்துக்கு எதுக்கூட என்ன புதுசு சொல்றேன்னா 2 சக்ஷுஷுமே அவனுக்கு கிடையாதுன்ற. சக்ஷுஷ்னா கண்கள், மனக்கண்ணும் கூடு வெளிக்கண்ணும் கூடு. மனக்கண் ஏன் கூடுனா நான் சத்விஷயம் எதுவும் கேட்கல, பகவத் ஞானம் கிடையாதுனால மனக்கண் தூங்கிட்டு இருக்கு. அதனால என்ன
இப்போ அப்படின்னா மனக்கண்ணும் தெரியல, ஞானம் இல்லை, நான் சக்சஸ் கிடையாது, சூழ சக்சஸ் இந்த கண்ணும் கிடையாது, ரெண்டு கண்ணுமே தெரியாது, ஆறு மொத்தத்தை நீ கூட தானே எப்படி கூட தெரிஞ்சு இது ஏன் அப்படின்னா ஞானம் இருந்தா எந்த கேள்வி அவன் கேட்டுக்கணும், சண்டை நல்லவரை நடந்துட்டு எந்த பக்கம் தர்மம் வரைக்கும் கேட்டுக்கணும். மாறா என்ன கேட்டான், மாமகா பாண்டவாசிய சஞ்சயனே என்னுடைய 100 புதல்வர்கள் ஜெயிச்சால இல்லைன்னு அவன் கேட்டான். அவ்வளவுதான் சொல்றாங்க. ரொம்ப கஷ்டம். என்னுடைய 100 அவ யாரும் கேட்க வேண்டியதானே, எனக்கு புஷ்டு வச்சு கேட்டானா மாநாடுக்கா படிக்கிறா வந்துட்டு படத்தை திருத்தராஷ்டிர அரசனா இருந்திருக்கான், பாஷாலிட்டி பார்க்கலாம் கண்டுபிடிச்சான்னா என் பேருக்கு வரும்போது இந்த கேட்க மாதிரி அந்தகதமான விஷயங்கள் நிறைய இருக்கு. நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது கௌரவர்கள் பாண்டவர்கள் 2 பேர் இருக்கா, இருக்கா நம்ம சரித்திரம் முடிஞ்சு போயிட்டு இருக்கா சொல்லிருக்கா, அவன் 2 பேர் நம்ம கூட இருக்கா. கௌரவர்கள்னு சொன்னா எல்லாம் கெட்ட எண்ணங்கள் கெட்ட புத்தி தான் இருக்கு. பாண்டவர்கள் சொன்னா நல்ல எண்ணங்கள் சத்துவகுணம் மேலோங்கி இருக்கும், பகவத் சிந்தனை இருக்கும், பகவத் ஸ்மரணம் இருக்கும், நாம கேட்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள் மனசு போச்சுன்னா பாண்டவன் ரெண்டுமே நம்ம மனசுக்குள்ளதான் இருக்கு. கௌரவர்கள் மாதிரி எதிர்த்து படிய போறோமா இல்ல பாண்டவர்கள் மாதிரி கண்ணன சகாயத்தை கூப்பிட்டு சத்விஷயங்கள் பண்ணி பிரபஞ்சத்துக்கு சுகத்தையும் லோகக்ஷேம மகாவிகாக வாழ போறோமாங்கிறதுதான் அனலைஸ் பண்ணி பார்க்க வேண்டிய விஷயம். இப்ப நான் யாரையும் கௌரவர்கள் சொல்ல பாண்டவர்கள் சொல்றேன், அவாவா யோசிச்சு பார்க்கும் போதுதான் நான் சொல்றேன். நீங்க என்ன கட்சின்னு கேட்காதீங்க, நான் 2மே கிடையாது, 2 கண்ணா கட்சி சரியா. கௌரவாலும் கிடையாது, பாண்டவர்களும் கிடையாது, நடுநிலையும் கிடையாது. அந்த நிலைக்கெல்லாம் போறதுக்கு வந்து அவிஞாட்டான்னு சொல்லக்கூடிய எப்பெருமாதான் தருகிறது. நடுநிலையில இருந்து பார்க்கறது எப்பெருமா, அவனுடைய கர்மாவை பிரிச்சு பாவம் பண்ணிருக்கான், அவன் புண்ணியம் பண்ணிருக்கான், அது கேட்டார் போல் என்னுடைய கர்மங்களை கேட்டார் போல் தான் சுத்தப்படணும் துக்கப்படணும் தீர்மானிச்சு சேர்க்கிறது எப்பெருமா. அதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. அதுதான் கௌரவர்கள் பாண்டவர்கள் அனலைஸ் பண்ணிருக்கோம். இந்த ஒரு விஷயம் சொன்னேன், சுகதுக்கங்கள் மாறி மாறி தான் வரும். ஏன் அப்படின்னா இங்கே சொன்னது ஆத்மா அப்படிங்கிறது தங்க சங்கிலி அப்படிங்கிற புண்ணியத்தால கட்டப்பட்டிருக்கு, இரும்பு சங்கிலிங்கிற பாவத்தால கட்டப்பட்டிருக்கு. புண்ணியம் ஒரு பக்கம் இருக்கும், பாவம் ஒரு பக்கம் இருக்கும். புண்ணியம் அதிகமாக புண்ணியம் நிறைய பணங்கள், பாவம் நிறைய பாவம் நிறைய பணங்கள். அப்ப ரெண்டும் மாறி மாறி வருதுன்னா வெயில் போயிட்டு மழைக்காலம் வர மாதிரி கர்மம் சுகம் பணம் துக்கமா இருக்கும். ஏன்னா அவன் பண்ண கர்மம் அந்த மாதிரி துக்கமே இருந்துருக்கு, பக்கத்து வீட்டுக்காக இருக்கு, எனக்கு சுகம் மட்டுமே இருந்துருக்கு, அவன் ஏன் துக்கப்பட்டே இருக்க, அவன் பண்ண கர்மம் அந்த மாதிரி இருக்கு. நான் புண்ணியம் பண்ண எவ்வளவு நான் சேர்த்துட்டு இருக்கேன், முடிஞ்சா அவனதான் அதை புண்ணியம் சேர்த்து கொடு. நான் மட்டும் பாடுறதுன்னு சேர்த்தேன்னா நான் மட்டும் சேர்க்கணும், அவனையும் சேர்த்து அழிச்சுக்கணும். நம்மளால பக்தியாக பேசுறேன், அப்பதான் புண்ணியகரமா வந்து நடக்கும். நான் மட்டுமே எனக்கு வச்சா அதுவும் பாவத்தினுடைய கடற்கொண்டு வந்து நான் ரொம்ப சுலபமா இருக்கேன். இதுவும் ஒண்ணு பகவத்கீதையில கவனிக்க வேண்டிய விஷயம். இதெல்லாம் கீதா கிளாஸ்ல வேணா உட்காந்து இன்னும் எல்லாம் கேட்டா சொல்லலாம். இப்படிலாம் இருக்கு, இப்படிலாம் இருக்கக்கூடாது, இப்போ ஜாக்கிரதையா இருக்கணும். இந்த ரிஷி மௌனமா இருந்தாரு. ஏன் அப்படின்னா அவருக்கு தெரியும் சுகதுக்கங்கள் எப்படி மாறி மாறிதான் வரப்போகுது. கண்ணன் கீதையில சொல்றான் அர்ஜுனை பார்த்து, அர்ஜுனா யாரோ அவன் விஷுக்கா திருப்பி வச்சிடாதான். யாரோ ஒருத்தர் ரொம்ப கோபமா இருக்கிறாங்க, வாய்க்கு வந்த வெடிக்கிற நல்லா திருப்பி இருக்காரு பார்த்து வழியிலே திருப்பி நான் திருப்பி வெய்யாருன்னு சொல்லுவார். கண்ணன் சொல்றான், யாரா அவனை திருப்பினா அவன் ஞாபகம் வச்சுக்கோ, உங்ககிட்ட இருக்கிற கருமா அவன் பாதி அவன்
எடுத்துக்கிட்டோன்னு அப்சர்வ் பண்ணிட்டு விட போறீங்க. இன்னொன்று சொல்லுவாங்க, ஒரு கை கட்டினாதான் ஓசை, ரெண்டு கையும் கட்டினா பிரளயம் வந்துடும். நானும் கோபிச்சுட்டேன், குழந்தையாக கோபிச்சுட்டாருன்னா என்ன ஆகும்? சண்டெல்லாம் முடிஞ்சு. ரிஷி திருப்பி பேசிக்கலாம், குண்டலிங்கிற பார்த்து நான் கருண் சொல்ற ரிஷி திருப்பி பேசிக்கலாம். அப்புறம் அவர் பண்ண தபஸ்க்கு என்ன பிரயோஜனம்? மௌனமா இருந்துட்டாரு மகர்ஷி, இன்னும் பேசல. குண்டலி கட்ட மௌனமாவே இருக்காரு. அப்புறம் குண்டலிங்க ஒன்றும் பேசல. அவரும் தூக்கப்பட்டார், இவனும் தூக்கப்பட்டான். என்ன பண்றது தெரியாம குண்டலிங்க மூச்சு மூச்சு பார்க்கலாம். என்ன பண்றது தெரியல. அத்தனை தூக்கி கொண்டாடி தூக்கிட்டா, அப்பா அம்மா தூக்கிட்டா, இடமே அப்படியே நிசப்தமா இருக்கு. என்ன பண்றது தெரியல. அவனுக்கு உண்டு பிறந்தெல்லாம் பார்த்தான். இன்னும் வேலைக்காரங்க நம்மளாட்ட கையில் ஒரு ஐஃபோனும் ஆண்ட்ராய்டு இருந்தா ஒரு வேலை மொபைல் கொடுப்பாங்க. ஒரு நம்ம காலத்துல 2 மணி அதனால வாட்ஸ்அப் ஆன்லைன் தான் காட்டும். நம்ம முடிச்சுட்டு குண்டலிங்க தூக்கம் வரல. அவங்க அந்த மாதிரி எதுவும் கிடையாது. நோண்டி பார்க்கவும் முடியாது. ரொம்ப சந்தோஷமா வாரியா இருந்தா ஒரு 4 உபன்யாசம் கேட்டப்போ தூக்கம் வந்துருக்கும். அந்த தெரியல கையில செல்வம் கிடையாது, ஒன்றும் கிடையாது. குண்டலிங்கன்னு பார்த்தா நான் முடிச்சுட்டே வாழ்றான். என்ன பண்றதுன்னு தெரியல. எதுக்கு ஒரு 3 ஸ்திரீ நான் அவலட்சணமா தாரமா இருந்த பார்த்துட்டு ரொம்ப சினிமா ஒழுக்கு கீழத்துல இவ்வளோ அவலட்சணமா பெண்கள் வந்தா நேரம் கூப்பிட்டு மகர்ஷியோட ஆசிரமத்துக்குள்ள வந்தா அவ மாட்டுக்கே கூப்பிட்டு மகர்ஷி ஆசிரமத்துக்குள்ள போறா. ஏதோ பெருக்கிறார் இருக்கிறார். அவரோட ரிஷியினுடைய வஸ்திரங்களை எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. எல்லாம் முடிச்சுட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வெளியில வரா. குளிச்சு வெளில வந்தா 3 பேருமே அப்படி சௌந்தரிய வழியா நிற்கிறானா. ஒன்றும் புரியல. இது என்னடா அம்மா போச்சு. உள்ள போகும்போது அவங்களோட அழுக்கு படிச்ச வஸ்திரம் எடுத்து பார்க்கறதுக்கே கோரமா இருந்தா, அவலட்சணமா இருந்தா, இப்ப வெளில வரும்போது இந்த சௌந்தரிய வழியா வந்துட்டு அழையா. இப்ப இன்னும் கியூரியாசிட்டி ஜாஸ்தி போயிடும். சும்மாவே தூக்கம் வரலாம் முடிச்சுக்கோமாண்ணா. இப்ப இதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் அவனுக்கு இனிமே தூக்கம் வரல. நேரம் போனா 3 ஃபீட் கட்டு நிறுத்தினான். நீங்கள்லாம் யாருக்கு ஒரு சொல்ல போறேன்? கங்கா, யமுனை, சரசு. நாங்க 3 பேர் தான் வந்தாங்க. 3 பேர் வரும்போது அவங்க அவ்வளவு அவலட்சணமா உள்ள போற வெளியில வேலை பண்ணி வெளில வரும்போது அப்படியே சௌந்தரிய வழியெல்லாம் வந்து கேட்டா 3 பேருமே தேவநதிகள் சொல்றது. கங்கா என்ன சொல்ற? இன்னும் புரியல. வீடியோ சொல்ல போறேன். நாங்கெல்லாம் தேவநதிகள்ப்பா. எல்லாரும் வந்து அவவா பாவங்களை புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கா எங்கள்கிட்ட வந்து ஸ்நானம் பண்ணிட்டு போறா. அவவா பண்ற பாப்பா எங்க மேல அழுக்கு பிடிச்சு விடுது. நாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கு அவகாசமா தெரியும். ராத்திரி நேரம் மனுஷனோட ஆசிரமத்துக்கு நாங்க வந்துருவோம். அவரு பண்ண வேண்டிய உபகாரங்கள் எல்லாத்தையும் நாங்க பண்ணிட்டு பெருக்கி தொலைக்கிறத அவரோட ஆசிரமத்தை கையில பண்ணிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வெளில போவோம். அப்ப என்ன ஆகுதுன்னு கேட்டா, எங்களுடைய பாவங்கள் அவன் சொல்லி எங்க மேல ஸ்நானம் பண்ணி அந்த அழுக்கு எல்லாம் எங்களோட கைவினை பண்ணி எங்களுக்கு சரியா போயிடுறது. எல்லா பாவங்களும் போயிடுது. என்ன எல்லா பாவமும் போச்சுன்னு நான் நினைச்சோம். ஒரே ரூபமா வந்திருக்கிறேன். இல்ல நீங்க என்ன சொல்லி புரியல. இதுதான் வந்திருக்கேன். காசுக்கு போட்டுதான் வந்துருக்கு. இங்க போட்டுதான் வந்திருக்கேன். காசுக்கு போட்டுதான் வந்திருக்கேன். ஒட்டுமொத்த பாவத்தின் உருவமா என் தயவு செஞ்சு போய் காசியில போய் விஸ்வநாதரை சேர்த்துக்காரு. அவர் இடத்த விட்டு காலி பண்ணிவிடுவது. நான் காசிக்கு போடுறது நீங்க இருக்க யார் என்ன விசாரிச்சோம். அதுதான் உடனே காசிக்கு போட்டு பண்ணது பெரிய பாவம். அது என்னங்கிறது நீ ஏன் புரிஞ்சுக்க? இவ்வளவு பெரிய பாவத்தை செய்து காசு விஸ்வநாதரை போய் செய்யுது. ஆக மொத்தம் நம்ம வந்த காலம் இதுதான். உத்தரவாதம் தலையிட போது பூசுவாமி எப்படி போய் பார்க்குறேன்.
அப்பதான் குரு சுவாமி இப்படிலாம் திட்டோமே என்ன இவன் சொல்றாங்க அத்தனை பேர் பண்ணின பாவம் எங்கள்கிட்ட வந்து வெளிக்கிறாங்க. அந்த அழித்தெல்லாம் படிச்சு இங்க வந்து அதை சரி பண்ணிக்கணும்னு சொல்லிட்டா கழிச்சுக்கணும்னு சொல்லிட்டா இவர் எவ்வளவு பெரிய மானா இருந்தா இலவசத்துக்குள்ள வந்து அவன் 3 பேர் வந்து நம்ம பாவங்களை கழிச்சுட்டு போவார். அப்போ உள்ள வந்தாலாம் நேர முதலில் குபுத் மகரிஷி பார்த்து விழுந்து சேர்த்துறான். எவ்வளவு பெரிய மகானி, எவ்வளவு பெரிய மகானி, என்ன பண்றது அப்படியே சொல்லணும். கங்கா யமுனா சரஸ்வதி 3 பேரும் வந்து அவர் சேர்க்கிறா. என்ன பண்றது? என்ன பண்ணப்பா உள்ள அப்பா நைஷன் கட்டில 2 பேர் படுத்துட்டு இருக்கா. வயசானவா 2 பேர், அம்மா அப்பா 2 பேர் படுத்துட்டு. யாருமா? எங்க அப்பா. வாழ கூட முடியல, வயசாயிடுச்சு. நான் தான் அவனை பார்த்துக்கிறேன். காசுக்கெல்லாம் போகிறது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு சேவை பண்ணுறதுதான் பிரார்த்தனை. எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதா எனக்கு பிரார்த்தனை. இவளை விட்டுட்டு காசு விஸ்வநாதன் எனக்கு பேசு. இவாள் தான் எனக்கு எல்லா வழியும் விட்டு முயற்சி. இப்போ உதவிகளுக்கு புரியுதான். அவள் சொன்ன பாவம் இதுதானா? நான் எங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்காமே இருந்துட்டேனே, இவ்வளோ துச்சப்படுத்திட்டேனே, அவன் நமக்கா எவ்வளோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிக்கிறான் முட்டைகள். புதுசாக அவனை கொடுத்துட்டாரு. சொன்னாராம், வருத்தப்படாது பெரிய பக்கத்திலேயே உனக்கு இருக்கிற காசு விஸ்வநாதர் உங்கள் அப்பா அம்மா தான். அழைச்சி அவனை கைதறிக்கும். அதுதான் எனக்கு வந்து வசதியான காலம். அதை பண்ணு, கவலைப்படாத. பகவான் நிச்சயமா அனுகிரகம் பண்ண அவனுக்கு. சொன்னதை மட்டும் பண்ணி குடும்ப உடனீகள் அங்கேருந்து அப்பா அம்மாவையும் மனைவியை அழிச்சுடுவாங்க. இந்த கட்டே பீமரத்யா மேல பீமரத்திங்கிற அந்த நதிக்கரைக்கு வந்துடுறான் உடனீகள். வந்து அங்க ஒரு சின்ன குடிசையை ஒன்று ஏற்படுத்துறான். அந்த குடிசையில இவன் 4 பேர் வந்துறான். யாரு? முண்டலீகன் மனைவி, அவங்க அப்பா அம்மா 4 பேர் அங்கதான் இருக்கா. காலமா முண்டலீகன் அவ அப்பா அம்மா கைங்கரியம் பண்ணிட்டு வரான்னா அவனுடைய பக்தன் தான் இல்லையே. இருந்துட்டா கைங்கரியம் பண்ணிப்பான். இல்ல நீ சௌக்கியமா இருந்துட்டு வரான். இந்த சந்திரபாகா நதிக்கரையில இருக்கிற குடிசையில வாசம் பண்ணிட்டு வரான். இன்னைக்கும் குண்டலி மந்திர் அப்படின்னு சொல்றோம் அந்த இடத்துல. அதுதான் குண்டலீகன் இருந்த குடிசை. இன்னைக்கும் குண்டலீகனை பார்த்துட்டு தான் பண்றதை சிவபாத்திரங்களை பண்றே வருது. இப்படி குண்டலீகன் இப்படி இருந்துட்டு வரான். ஒரு நாள் நாரதர் புறப்பட்டு வந்தார். பாரதி வந்து கண்ணனை பார்க்கறாரு. கண்ணன் சொல்றானா, பா முனிவரே, சேகாயுகத்துல ராமனை மாதிரி யாரும் அவ அப்பா அம்மாவுக்கு தொண்டு செஞ்சதே கிடையாது. ராமனே சொல்றான், என்ன மாதிரி யாருமே இல்லைன்னா ராமன் ராமாயணத்துல. அப்ப இந்த கண்ணன் கேட்கிறாரா, இது வாப்பரியுகம் முடிச்சு கலியுகம் ஆரம்பிக்கிறது. அதாவது கலியுகம் ஆரம்பிச்சு கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. இப்பதான் ஆரம்பிச்சு கலியுகம். யோசிச்சு பாருங்க, கலியுகம் ஆரம்பிச்சு 5102 வருஷம் முடியுது. 5000 வருஷத்துக்கு முன்னாடியே ஸ்ரீகண்ணன் எப்படிதான் இருந்தாருன்னா இப்ப நீங்க எத்தனை வருஷம் முடியும்? நாரதர் பாகவத்ல பக்திஞான வைராகியம் சொல்றாங்க. நான் இந்த பூர்வகத்துல எல்லா க்ஷேத்திரங்களுக்கும் போயிட்டு லோகத்தில் இருக்கிறவன் எப்படி இருக்கானா, சத்தியம் நாஸ்தி தபஹ சௌச்சம் தயாதானம் நிருத்தியதி உதரம் பரிணோ ஜீவாக வராகாக கூட பாஷம். சத்தியம் உண்மை பேசுறது கிடையாது. பொய் பேசுறதே இருக்கா, காலையில் இல்லையா அட்டா வர வழியை போட்டு போயிட்டே இருக்க. எப்ப 5128 வருஷத்துக்கு முன்னாடியே பிரதமர். இப்ப நான் என்ன கேட்கணும்? கேட்கவே வேண்டாம். அப்பயே பொய் பேசுறாங்க. அப்பயே ஜனங்கள் எல்லாம் எப்படி இருக்கான்னு கேட்டா பிராமணர்கள் எல்லாம் வேதத்தை வந்து எப்படி
டெய்லி அவளை சட்ட புத்தகம் போட்டுக்கணும். இதான் சாஸ்திரம். அவள் சட்ட புத்தகத்தை டெய்லி சாஸ்திரம் மாறிட்டே எதுவுமே ஸ்டாண்டர்ட் கான்ஸ்டன்டா இருக்கவே இல்லை. இப்போ 5000 வருஷம் அதை யோசிச்சு பாருங்க. ஸ்ரீகள்லாம் பண்ணுறதுனா நீங்க சொல்லுவோம். இப்போ சொல்றோம் ஸ்ரீகள்லாம் ஒழுக்கமா இருக்கணும், அழுக்கமா இருக்கு, இப்படி இருக்குன்னு அப்படி இருக்குன்னு நாங்கள்லாம் அப்படி இருந்தோமா பெரியவாட்டில் எப்படி வளர்த்தாடானா அதைய ஆரம்பத்திலே அப்படிதான் சொல்லியிருந்தான். ஸ்ரீகள்னு பாரபட்ச பாத்திரம் இவர் புருஷாளியும் உண்டு. இப்படிதான் கலியுகம் இருந்தது. கலி மொத்தம் ஆரம்பிக்க போகுது. இப்படி இருக்கும். சொல்றாங்க இந்த கலியுகத்தில் நீ என்ன கேட்குறீங்க அப்படின்னா இல்லை நான் கேட்குறேன்னா கலியுகத்தில் ராமச்சந்திரன் இருக்கான். கலியுகத்தில் அப்பா அம்மாவே தத்தியா வாழ்க்கை பண்ற பிள்ளை ஒருத்தர் இருப்பான். ராமன் ஆட்டம்னா இருக்கானே எங்க இருக்கானா பீமநதி கரையில புண்ணியன்னு ஒருவன் அவனை மாதிரி அவன் அப்பா அம்மா கையில ஒருத்தவே கிடையாது. அவனை பார்த்தா அவங்க திருவிழா மகிழ்ச்சி போராட்டம் கண்ணன் அந்த இடத்துக்கு துவாரகாதீஷன் துவாரகை விட்டு ருக்மிணி சொன்னா நானும் கூட வரேன். 2 பேருமா புறப்பட்டு வந்தா எங்க தட்டே பீமநதியா பண்டரிகபுரம் இருக்கே. அந்த பண்டரிகபுரத்துக்கு விட்டலன் முக்குமாயின்னு வந்து சேரணும்னு 2 பேர் பிரார்த்தனை பண்ணாங்க. வந்த பிறகுதான் விட்டலன் ரகுமாய் ஏன் வந்ததுங்கிறது அனுபவிப்போம். கண்ணன் ருக்மிணியாக 2 பேர் வர வந்து வெள்ளம் வந்து நிற்கிறா. குண்டலிகளுடைய அந்த குருஷர் போய் அங்க வந்து நிற்கிறா. குண்டலீகன் யார் நீங்க குண்டலீகன் ஒருத்தர் இருக்க அதை பார்க்கறதுலாம் ஒன்று சரி முக்கியமான காரியம் இருக்கு. அந்த நாள் வரைக்கும் இதை வர்ண பாடசாலை நான் இந்த சுந்தர் இருக்காருன்னா அடிக்க வச்சிருக்கான். இந்த சுந்தருக்கு போட்ட குண்டலி நிலவோ அப்படின்னு போயிட்டார். என்ன திருவாரூர் என்ன பெரிய கைத்தறி நாம் தான் ஓட்டுவார் ஒழுங்கை இருக்கும். நான் படிச்சது அப்படிதான் இருக்கேன். ஓடுவார் எழுவார் உலந்தாள் இருப்பார் நாடுவார் தம்பியார் எங்குற்றார் என்பார் பாடுவார் கற்பனை கொட்டல் என்று ஆடுவார் வளமாய்ச்சாய் பாடியே பெரியாழ்வார் முதல் பத்துல வடமாடங்கள் சூழ் அப்படிங்கிற பதியத்துல பாடுறாரு. கண்ணன் பிறந்தானா முதல்மாஷி கொண்டு வந்துருக்கு. கண்ணன் பிறந்தானா ஆயப்பாடியில் இருக்கிறவாடுல எப்போ நம்ம நோட்டீஸ் போர்டு போடல ப்ளீஸ் கம்மிங் போடலாம். ஆனால் எல்லாரும் என்ன பண்ணால் கண்ணன் போட்டுக்கலாம் அப்படிங்கிற உடனே வேற விதமாக அவள் வீட்டு கருத்து அடி மாடி தெரிஞ்சுட்டு இருக்கு. பால் கொதிக்கிற அந்த மாடி கொதிச்சுட்டு இருக்கு. பாயசாரம் ஆகிட்டு இருக்கா மண்ணு ஆகிட்டு இருக்கு. குழம்பு மாடி கல்வி இருக்கும். கல்வி தாண்டி குடிச்சா அடி பிடிச்சா ஒன்றும் தெரியாது. எல்லாம் அப்படியே போட்டுட்டு கோபஸ்ரீகள்னா நேர கண்ணனை பார்க்கறதுக்காக கையில் ஒரு பின்னில பால் கையில் மோர் வெண்ணை எல்லாத்தையும் எடுத்துட்டு வராங்க. இதை எப்பெருமான பார்த்துட்டு என்ன பண்றாங்க கோபஸ்ரீகள்னா ஒரு சில விளக்கம் ஓடுவார் உணர்ந்தாடி பாருங்க. என்ன பண்றா வேக வேகமா ஓடி வராடா. பால் சிந்துறது வெண்ணெய் சிந்துறது மோர் சிந்துறது அதையும் விழுந்து வாடிட மூஞ்சி முகத்துல எல்லாம் புடவைகள்லாம் அப்படியே அந்த மோர் வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் பூசிட்டு இருக்கு. அது அப்படியே நைசா தொடச்சுட்டு நைசா பதக்கட்டு சொல்லிய அப்புறம் மழைக்கு விட மாட்டோம். அப்படி நைசா தொடச்சுட்டு அப்படி உள்ள விடுறாங்க. உள்ள வந்து கண்ணன் பார்க்கணும். ஸோ கண்ணன் எவ்வளோ அழகா இருக்கா பத்தி இன்னொரு கோபம் சொல்றான் கண்ணோட விளையாடுமா. ஸோ கண்ணனை காணுமே கண்ணனை காணுமேன்றான். யோசிக்கிறான் வானத்தை தெழுவோ சைட தெழுவோ குழந்தை நான் கண்ணன் நீங்க கொடுத்துருக்க முடியல எந்த உண்டு என்ன தேடுறோம் எனக்கு வேலை காமிக்கிறேன்னு சொல்லி வெளிப்பட்டு கிடக்கணும். அப்புறம் அதான் கண்ணன் எப்படி இருக்கான்னா இன்னொரு கோபம் சொல்றான். ஸோ கண்ணன் அப்படியே அந்த கோபாலனுடைய ஜாடியை கொடுத்து வச்சுருக்கான். யோசிச்சா நான் போகிறது யோசிச்சு நந்த கோபாலன் ஜாடியவே ஒப்பிச்சுட்டேன்னு சொல்றா. ஜலபிங்க நான் எனக்கு இது கிடையாது
ஒன்றும் பேச வேண்டாம். இந்த குழந்தை வந்து எதுக்காகவோ விளையாட்டை வச்சு கையில் இருக்க பின்னாடி போட்டுது. எதிர்ச்சையா அந்த நல்ல கோபால் என்ன பண்றாரு, இன்னொரு கோபி பதில் சொல்றானா, பாருங்க பிறந்த குழந்தை 10 நாள் கூட ஆகும். அந்த குழந்தைக்கு அப்பா யாரும் சொல்றது பத்தி யாரு பார்த்தா சொல்றதுக்கே நான் தான் எனக்கு அப்பாவா இந்த போய் சொல்றேன் அப்படின்னு முப்புல பேசலாம். நாம துணி வரைக்கும் வாங்கினதுதான். அப்புறம் சட்டுன்னு நாம ஒரு விட்டுட்டா வேண்டா வேண்டா இன்னும் பள்ளிக்கூடவே போற அக்ஷரம் பேசாத. நான் எதையோ பேசுறேன் குழந்தை தானே பேசுறதுக்கு ஏதாவது சொல்லுவா. நான் எதுவும் பேசுறேன் வாய் வந்துட்டுதான். இந்த மாதிரி அவ்வளவுதான் அப்படிதான் பண்ணியிருப்போம் அப்படின்னா முதலீட்டு அப்பா அம்மா சொன்னாங்க. அதனால அப்பா அம்மாவை சேவை பண்ணிடணும். அப்பா அம்மா தான் அதனால வந்துச்சு வரல. இவாளுக்கு 2 செங்கலை கொடுத்துட்டான். வெள்ளத்தை காக்கிறவாளுக்கு ஆதாரம் 2 வந்துக்கிற மாதிரி இருந்தான். அதனால ஞானேஸ்வர் சொன்னேன், பகுதா சுக்ரிதாஜி சோடி ராஜா ஆட்டா இருக்கான். அதனால சொல்றோம், பட்டரிநாத் மகாராஜ் இந்த செங்கல் மேல அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட உண்டதற்காக வந்தாங்க. செங்கல் தூக்கி போட்டவங்க செங்கல் மேல நம்முடைய சைஸா அது ஏற்றாக்கோ மாத்திட்டு நிக்கிறான். 2 கையும் எடுத்து வச்சு நிக்கிறான். சாமி உண்டதுக்கு நம்ம அப்பா அம்மா அந்த சேவை எல்லாம் பண்ணி முடிச்சோம். யார் சாமி கேட்கலாம். வசுதேவுக்கும் தேவனுக்கும் மைந்தனாக மதுவாக பிறந்தேன். யசோதைக்கும் நந்தகோபாலருக்கும் பின்பு மைந்தனாக எதிர்கொள்ள வந்தேன். ஆயப்பாடி கிடையாது வளர்ந்தேன். பின்பு துவாரகா கிருஷ்ணாக துவாரகை வைத்தேன். கண்ணான கால உண்டாகும். நான் சானுதேவா சக்தி வெளியே கிருஷ்ணபக்தர். பிள்ளைகளை கஷ்டமாக வச்சுக்கிறேன். ஒரு வாரத்தை சொல்லியிருந்தா நான் வந்திருப்பேன். கண்ணா நீ வந்துருக்க எனக்கு திரும்ப பட்டி கட்டல் கிடையாது, கோயில் கட்டல் கிடையாது, ஒரு பூதம் கிடையாது, நமஸ்காரம் சோப்பனம் ஒன்று இந்த தேடி வந்திருக்கேன்னா ஒன்றும் பண்ண வேண்டாம். எங்க அப்பா அம்மா கைது நீ பண்ணாங்க நான் ஒன்றை தேடி வந்தேன்னா. அப்பா அம்மா ஒழுங்கா பார்த்துட்டோம் அப்படின்னா பெருமாள் அதாவது இல்லம் தேடி அவதாரம் நீங்க போக மாட்டாங்க. இப்படி முண்டலீகனை தேடி எவ்வளோ வந்தானா பெருமாள் முண்டலீகனை வரைக்கிறார். என்ன வரம் பண்ணிக்கிறது இல்லை இன்னொரு விஷயம். ஒரே ஒரு தடவை எனக்கு ஒரு தொட்டு பார்க்கணும் ஆசையா இருக்கு. தொட்டு பார்க்கணுமா ஆனால் ஏதோ சாஸ்திரம் என்ன சொல்கிறோம் கேள்விப்படுறேன். உன் திருவடி எல்லாம் தாமர புஷ்பத்தை விட மென்மையாக இருக்கும். உனக்கு இடுப்பு இருந்தும் இல்லாத மாதிரி தான் இருக்குமா. திருக்கரங்கள்லாம் ரொம்ப மென்மையான திருக்கரங்கள். வெண்ணெய் உண்ட வாயம் இதெல்லாம் ஒரே ஒரு விட்டு பார்க்கணும் ஆசை. அவ்வளவுதான் உங்க ஆசை அப்படின்னு சொல்லி 2 கை இடுப்புல வச்சு இந்த பாடுறவங்க சொல்றாங்க, இந்த என்னை எடுத்துக்கோ அப்படின்றாங்க. என்னையே தர என் பக்கம் இருக்கானா என்னையே தரதுதா எடுத்துக்கோன்றான். இதை அழகா ரசிச்சு விட்டு அனுபவிக்கிறான். என்ன பெருமாளை விட்டு அனுபவித்த பாக்கியம் கிடைச்சிட்டு அப்படின்னா அதை விட நமக்கு என்ன லோகசுந்தர பிராகாரியமா அவனே தன தரத்துக்கு ரெடியாகிறான். என்ன கொஞ்சம் சாப்பிட்டு அவன்கிட்ட போய் அவன் ஏழு பரம ஏழு இப்போ என்ன அழைச்சிட்டு போடுவது நான் பரம ஏழு எனக்கு ஒன்றும் தெரியாது. ஒன்றும் தெரியாதுன்னு சொல்லும் போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நினைக்கிறேன். ஈகோ கஷ்டம். ஏன்னா இத்தனை நாள் மட்டும் நான் தான் எல்லாம் தெரிஞ்சோன்னு சொல்லுவோம். அவன்கிட்ட ஒன்றும் தெரியாதவன்னு அவன் திருவடி பண்ணியவன். சுவாமி தேசிகன் அஞ்சலி வைபவம் ரொம்ப வேண்டும். நான் அஞ்சலியினுடைய வைபவத்தை கண்டுக்கிறேன். ஒரு முதிரை எடுத்து கண்டுக்கிறேன். என்னன்னா
இந்த ஆச்சாரிய ஒரு மாப்பிள்ளையோட மாதிரி இருக்கிற ஆச்சாரியன், ஆண்டவர் மாதிரி இருக்கிற ஆச்சாரியன், அழிச்சின மாதிரி இருக்கிறவா அபிஷேகத்தை 2 கையும் மார்பிட்ட இருக்கணுமா. அப்பதான் ஞானம் சேருமா அவ கட்டாட்சம் பண்ணும்போது. பகவான சேவிக்கிறதே 2 கையும் தலைக்கு மேல கூப்பணுமா. ஏன் தலைக்கு மேல போனா பெருமாள் அப்பதான் நீ ஏன் அடுத்து வேணும் பெருமா கொடுக்க மாட்டா மோசம் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். அதனால 2 கையும் அஞ்சலி கொடுக்குற தலைக்கு மேல போகணும். எம்பெருமான் பொருளிக கேட்டாங்க தண்ணியை கொட்டானா பிரார்த்தனை பண்றவங்க இடத்துல பா எனக்கா தொட்டு சேவிக்கிற வாக்கத்தை கொடுத்த இனி எனக்கு பின்னாடி வரப்போறவா அத்தனை பேருக்குமே தொட்டு சேவிக்கிற பாக்கியத்தை நீ தான் அவரோட முன்னா அன்று முதல் இன்று வரை நீ இருக்கிற பரியத்தம் வரைக்கும் கலியுகத்துல பற்றியப்படுறதுக்கு எம்பெருமான தொட்டு சேவிக்கலாம். இப்போ வெளியில ஒரு சில பேர் அழகா பாடுறாங்க, அப்படியே வயல் போட்டு தாய் விட்டலாம் அப்படின்ட்டு போவாங்க. ஒரு சில பேர் நேரடியா வந்தீங்கன்னா சௌக்கி பார்த்தியா, ஒரு சில பேர் சேவிச்சு போட்டு போறேன் ஜாக்கிரதையா இருக்கணும், சமத்தா இருக்கணும், நாளைக்கு நான் வந்து உன்னை சேவிப்பேன். ஒரு சில பேர் கல்லை தூக்கிட்டு போவா. என்ன அனுபவம். அவனுக்கே விட்டு பெருமை யோசிக்கணும். விட் அப்படிங்கிறது மராட்டியில செங்கல் மேல எம்பெருமான் ஏறி நிற்கிறானா. அதனால அவனுக்கு எவ்வளவு நாள் செங்கல் மேல ஏறி நிற்கிறான் விட்டன பேரு. அடுத்த பேர் விட்டோபா. டோபா அப்படின்னு சொன்னாக்க ஞானத்தினுடைய உருவம் அர்த்தம். விட்டோபா இவன் செங்கல் மீது ஏறி நின்றாலும் இவன் ஞானத்தினுடைய முழு ஸ்வரூபமா இருக்கானால விட்டோபா. விட்டு மௌலி செங்கல் மீது ஏறி நிற்கின்றான். மௌலி நமக்கு தாயார். விட்டு மௌலி பாண்டவன் பண்டரிபுரத்துல சேவை சாதிக்கிறான். திரௌபதி யாரு? துருபதனுடைய திரௌபதி. பாஞ்சால தேசத்துல இருந்தா அவளுக்கு பாஞ்சாலி. சீதை ஜனக்பூர்ல இருந்தா ஜானகி. ஜனகனுக்கு மகனாக பிறந்தாள் ஜானகி. மிதிலாபுரியில இருந்தா அவளுக்கு மைதிலி. மாதிரி பண்டரீகத்துல இருந்தா பாண்டவன். இப்படி அந்த விட்டலனுடைய பிரிய பக்தனுக்காக வந்தான். உண்டரீகனுக்காக இன்னொரு சின்ன கதை இருக்கு, அது ஆரம்பிச்சுட்டு விட்டுடுறேன். மீதி 2 கண்டினியூஷன் நாளைக்கு போச்சு. மங்களவேடி கிராமத்துல தாமாஜி பந்து ஒரு பக்தர். தாமாஜி பந்துன்னு ஒரு பேர். மங்களவேடி கிராமத்துல வந்து தாமாஜி பந்து அப்படிங்கிற அந்த பக்தர் நித்தியம் அவளோட வீட்டுல வந்துட்டு 1 BHK ஹவுஸ்னா வச்சுக்கோங்க. நான் ஒருத்தரதான் இருந்தேன். அவர் கிச்சன்ல வந்து பாண்டவன் ரகுமாரி செய்ய விக்கிரத்தை எழுதோட பண்ணி வச்சுருக்கார். நித்தியபடிக்கு அந்த பாண்டவன் ரகுமாரிக்கு வெறும் 3 தயிர் சாதம் அவ்வளோதான் அவசியம். ஏன்னா அவன் அவ்வளோதான் சாப்பிடுவது. தனியாக இருந்தால் நம்ம வேலை பெருசாக வந்து வடா காய்ச்சல் பண்ணலாம், சோம்பேற்றம் வந்துடும். போகிறோம் நம்ம எப்படின்னா ஒரு 1 இருந்தால் போகிறோம் உட்கார்றானே. பாண்டவனுக்கு சமர்ப்பிக்கிற போது அவர் சாப்பிடணும். இந்த மாதிரி பாண்டவனுக்கு வீட்டில் வந்து வெறும் தயிர் சாதம் 3 தான் அவசியம் வருது. ஒரு அரசனுடைய ராஜ்யத்துல இந்த கணக்கு வழக்கு பார்க்க வர்றாங்க. பினான்சியல் எல்லாரும் பார்க்கறது கஜானா இவ்வளவு கட்டோடு இருக்குது. ஒரு நாள் அரசன்கிட்ட வந்து 80,000 பொற்காசு கேட்டார். நாட்டுக்காக கேட்டார். நாட்டுக்காக கேட்டார் 80,000 பொற்காசு அரசன் கொடுத்தார். திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சோம் அந்த 80,000 பொற்காசு ரிட்டர்ன் வரவே இல்லை. கஜானா தீர்ந்து விட்டு தாமாஜி மத்த எல்லாம் அழிச்சிட்டு வாங்கோன்னு சொல்லிட்டாங்க.
80,000 பொற்காசுக்கு அவருக்கு மனம் காமிச்சாதான் இவர் விடுதலை. இதெல்லாம் சிறைச்சாலைக்கு கூப்பிடுறேன். ஏன்னா ஜனங்கள் கொண்டு பண்ண மாதிரி இவரை கொண்டு எவ்வளவு சும்மா கிடைக்கல. ஒழுங்கு மரியாதையே அவர் வந்து இனத்துக்காக பண்ணணுங்கிறத அவர் சொல்லணும். எப்படி செலவழிச்சு கணக்கு அமைக்கணும் இப்போ வந்து ராஜ்யம் தாமாஜி வந்த ஐஸ்வர்யா ரெண்டு பேர் குறைக்க போயிட்டா அது கூட இன்னும் தாமாஜி வந்தது போயாச்சு. தாமாஜி வந்து அவ ஐஸ்வர்யாவுக்குதான் வரா. பண்டிகை போறவங்களே வரா. ஒரே நிமிஷம் அவர் சொல்றாங்க தாமாஜி நிமிஷம் கொடுக்க உள்ளவே பாட்டம் மெசேஜ் வந்தேன். ஓடி போனா பாட்டம் நாளே வாங்கினேன் பண்ணுறா இப்போ காசு இப்படிதான் செலவழிச்சுன்னு அவனுக்கு தெரியும். எனக்கு அது என்ன செலவழிச்சு முழுக்க முழுக்க வயல்களுக்காகவும் விவசாயிகளுக்காகவும் தான் செலவழிச்சு. உனக்கு தான் கணக்கு தெரியும். உங்கள்கிட்ட சொல்லாமல் நான் எல்லாத்தையும் பண்ணதில்லை. இப்படி சொல்கிறா அப்பாட்டா நிறைய இப்போ வழி விழுந்துருக்கு. இப்படி கவிதை போல தெரியல பண்ணுறதா உங்களை விட்டுட்ட நாங்கள் இருக்க முடியாது. என்ன ரஷ்யம் அப்படின்னு சொல்லிட்டு நாம மந்திரிலேருந்து புறப்படுறார். இவர் மந்திரி கோபுரத்திலேருந்து புறப்பட்டு ராஜசபை வரத்துக்குள்ள ஒரு சேவை நோக்கலாம். அவனுக்கு விட்டும் நான் எதுவும் பேர் அந்த அரசன்ட்ட வந்து சொல்றான் ஒரு விஷயத்த. ஆனா இந்த விஷயம் தாமாஜி பற்றி தெரியாது. தாமாஜி பற்றி வருத்தப்பொழுது எல்லாமே நடந்து வருது. நம்ம வந்து எனக்கு அரசன்ட்ட பேசுறோம். அது என்னங்கிறத நாளை என்ன அனுபவிப்போம். போல புண்டரீகாரா விட்டல 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 பாண்டுரங்கா 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 பாண்டுரங்கா வீருரண்டி భక్తులరా వీరురండి విఠల 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 పాండురంగా బోల పండరీనాథ మహారాజ్ की पुंडरीक वरदा श्री ज्ञानदेव पंडरीनाथ महाराज की. இன்றைக்கி நம்ம புண்டலீகனுடைய சரித்திரத்தை அனுபவித்தோம். மேற்படி இந்த உபன்யாசம் இன்னும் 3 நாள் இருக்குது. நாளைக்கு சாயங்காலம் 6:45 திருப்பி 8:15 இதே க்ஷேத்திரத்தில் இந்த உபன்யாசத்தை நம்ம அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.